அண்ணா, அண்ணா! அவள் அழுது கொண்டே உள்ளே வந்தாள். அஸ்லான் ஹாஷமி திரும்பித் தன் சகோதரியை பார்த்தான். அவள் வாழ்க்கையில் ஒருபோதும் கண்ணீர் வரவிடாமல் பார்த்த சகோதரி இன்று கட்டுப்பாடின்றி அழுகை விட்டுக் கொண்டிருந்தாள். அவள் நேராக வந்து அண்ணாவின் மார்பில் விழுந்தாள். என்னாச்சு அனம்? ஏன் அழற்றே பாப்பா? அவள் கண்ணீரைத் துடைத்தவாறு கவலையுடன் கேட்கிறான். அண்ணா, அவங்க அவங்க இப்படி எப்படி செய்யலாம் அண்ணா? எனக்கு ஏன் ஏமாற்றம் கொடுக்கறாங்க? நான் எப்பவும் உண்மையா காதலிச்சேன். அப்புறம் இப்போ ஏன் அவங்க நம்மள தூக்கி எறிக்கிறாங்க? அனம் அஸ்லானை நோக்கி கண்ணீருடன் கேட்டாள். அஃப்ஹாம், என்ன பண்ணினான் அவன்? அஸ்லானின் நெற்றியில் கோட்டுகள் உருவாகின. அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ண போறாங்க அண்ணா. அனம் சத்தமாக அழ ஆரம்பித்தாள். அஸ்லான் அதைக் கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து விட்டான். அனமையே உயிரைப்போல் நேசித்த அஃப்ஹாம் எப்படி திடீரென இன்னொரு திருமணத்தை முடிவெடுக்க முடிந்தது? அனம், இது முடியாத விஷயம். அவன் உன்னை நேசிக்கிறானே, அப்புறம் எப்படி வேறொருத்தியுடன் திருமணம் செய்ய முடியும்? அண்ணம், எனக்கும் நம்பிக்கை இருந்துச்சு, அதிக நம்பிக்கை அவங்க மேல. எத்தனையோ சாட்சி இருந்தும் என் நம்பிக்கை குலையல. ஆனா இப்போ அஃப்ஹாம் தானே சொன்னாரு அவர் இன்னொரு கல்யாணம் பண்ண போறதுன்னு. அந்த பொண்ணு அவருக்கு பிடிக்குமாம். யாரு அந்த பொண்ணு? அஸ்லானின் மூளையில் நரம்புகள் கெஞ்ச ஆரம்பித்தது. பசுமை நரம்புகள் வெளிப்படவே அவன் கோபத்தின் உச்சத்தை காட்டின. அவரோட பர்சனல் செக்ரட்டரி கின்சா. அனமின் வாயிலிருந்து கின்சா என்ற பெயர் வந்தவுடன் அஸ்லானின் உள்ளம் நெரிந்தது. அது அந்த கின்சாவா? இங்க பாரு, என்ன பார்த்து பேசு. வீட்டுக்குப் போ. அழ வேண்டாம், ஒண்ணும் ஆகப் போறதில்ல. நான் இருக்கும்போது அஃப்ஹாம் என் தங்கச்சிக்கு இன்னொரு மனைவி வைக்க முடியாது. அவன் உறுதியுடன் கூறினான். அண்ணா, அவங்க யாரோட கேட்டுங்கறதில்ல. நேத்துதான் சொன்னாங்களாம், இந்த வெள்ளிக்கிழமை கல்யாணம் பண்ண போறாங்களாம். அண்ணா, என்கூட இருக்கிற பொண்ணு என்ன தப்பு பண்ணுச்சு? அவளுக்கு இன்னும் அப்பா சன்னத்தையும் பார்க்கல. அப்பா வேற போகப் போறாரு. அனமின் வார்த்தைகள் அஸ்லானின் மனதை கொடுமைப்படுத்தின. அனமா, என் பாவும், என் குட்டி, நான் இருக்கேன் நம்பு. நான் இருக்கிறப்போ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அவள் கண்ணீரைத் துடைத்து அவளுக்கு ஆறுதல் சொல்லி டிரைவருடன் வீட்டிற்கு அனுப்பி வைத்தான். அவன் ஆழமான சிந்தனையில் மூழ்கிவிட்டான். மொபைலில் தன் நம்பிக்கைக்குரிய ஆட்களுக்கு அழைத்தான். கின்சா என்ற பெண் இருக்கா? அஃப்ஹாம் குரேஷியின் பர்சனல் செக்ரட்டரி. அவளுடைய முழு தகவலும் எனக்கு 1 மணி நேரத்துக்குள் தேவை. அஸ்லான் கடுமையாக கூறினான். இன்று ஞாயிற்றுக்கிழமை. அதனால் அலுவலகத்தில் வேலை குறைவாக இருந்தது. அதனால் அவன் வீட்டிலேயே இருந்தான். பேரம்மாவுடன் நேரத்தை கழித்துக் கொண்டிருந்தான். பெற்றோர்கள் இறந்த பிறகு அவர்களை கவனித்தது அந்த பீஜான்தான். இருவரையும் கண்ணுக்கு மணிக்கட்டி போல பார்த்து வளர்த்திருந்தாள். அஸ்லான் ஹாஷமிக்குத் தன் சகோதரி என்றால் உயிர். அனமின் திருமணம் 2 வருடங்களுக்கு முன் அஃப்ஹாம் குரேஷியுடன் நடைபெற்றது. அனமும் அஃப்ஹாமும் ஒருவரையொருவர் நேசித்தவர்கள். அனம் அஸ்லானுக்கு 4 ஆண்டுகள் இளையவள். ஆனால் திருமணம் அவளது விருப்பப்படி நடைபெற்றது. அஃப்ஹாமும் அஸ்லானும் நெருங்கிய நண்பர்கள். அதனால்தான் தன் நெஞ்சை நொறுக்கும் தங்கையை அவனிடம் ஒப்படைத்தான். அஃப்ஹாம் அவளுக்கு அளித்த அன்பு அவளை தன்னை மீதே பெருமைப்பட வைத்தது. ஆனால் அந்த அன்பு 2 ஆண்டுக்கு மட்டுமா? 2 ஆண்டுகளுக்குப் பிறகு அஃப்ஹாமின் இதயத்தில் அனமின் காதல் சிதைந்து விட்டதா? அஸ்லான் ஹாஷமி யோசிக்கப் போனபடியே அவனது கோபம் அதிகரித்தது. அந்த பெண் யார் என்று விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசரத்தில் அவன் இருந்தான். அம்மா, எழுந்துக்கோங்க, சாப்பாடு சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் மருந்தும் குடிக்கணும். கின்சா தனது முதிய நோய்பட்ட அம்மாவை எழுப்பி கட்டாயமாக சாப்பாடு ஊட்டி மருந்தும் குடித்தாள். கின்சா, இன்னைக்கு அலுவலகம் போகலையா நீ? மிதமான சுவாசத்தில் அம்மா கேட்டார். அம்மா, இன்றைக்கு ஞாயிறு, அதனாலதான் வேலை இல்ல. கின்சா அம்மாவின் படுக்கையை சுத்தம் செய்யும்போது மெதுவாக சொன்னாள். அப்படின்னா உன்னோட அந்த ஆபீஸ் பாஸ் வீட்டுக்கும் வந்தான் இல்ல? அல்லாஹ் நீண்ட ஆயுள் தரட்டும். மிகவும் நல்லவனாம். இப்பொழுது யாருக்காக யார் இவ்வளவு பாசம் காட்டுறாங்கம்மா? அம்மா, அவரு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. இது என்ன சொல்லறே கின்சா? அவர் மாதிரி பணக்காரவங்களும் நாம மாதிரி ஏழைகளும் எப்படி? அம்மா, அவர் எங்கள பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்காரு. எங்க கஷ்டம்தான் இல்ல, எங்க வறுமையையும் அனைத்தையும் பார்த்தே கேட்டாரு. இப்பல்ல, இன்னும் பல காலமா கேட்டுட்டு இருந்தாரு. நான் தான் ஒத்துக்கலன்னு சொன்னேன். ஆனா நேத்துதான் அவருக்குத்தான் நாஹா சொன்னேன். அம்மா, நான் தப்பு பண்ணலேதானே? அவள் அம்மாவோட பக்கத்தில் உட்கார்ந்தவாறே பதட்டமாக கேட்டாள். தீர்மானம் எடுத்திருந்தாலும்
அவளது உள்ளம் இன்னும் குழப்பத்தில்தான் இருந்தது. மகளே, யோசிச்சு முடிவு எடுக்கணும். பணக்காரவங்களுக்கு எதுவும் நடக்காது. ஏழைகளுக்கோ அழகான ஒழுக்கம்தான் சொத்து என்றார் சுப்பைதா பீகம். 2 வார்த்தைகளில் உலகத்தையெல்லாம் விளக்கியவாறு. ஆமம்மா, ஆனா அவர் ரொம்ப நல்லவர். அவரோட நல்ல மனசு பார்த்துத்தான் நான் அவருக்கு ஒத்துக்கிட்டேன். இந்த வெள்ளிக்கிழமை கல்யாணம் பண்ணலாம்னு சொன்னாரு. அம்மா, அவர் சொன்னாங்க உங்க முழு சிகிச்சையும் நானே பண்ணிக்கிறேன். அவளது வார்த்தைகளுக்கு சுப்பைதா பீகம் ஒரு நிமிஷம் மௌனமாயிட்டாங்க. கின்சா, நீ என் மூலமா இந்த கல்யாணத்துக்களறது நியாயம்னு நினைச்சா அப்ப அது பண்ணாத. உயிரும் இறப்பும் அல்லாஹ் கையில தான் இருக்கு. நம்ம அதிர்ஷ்டத்துல என்ன இருக்கோ அது நடக்குமே. எனக்கு நினைவிருக்குது, நீ பல வருடங்களுக்கு முன்னாடி யாரோட பேர் சொன்னப்போ யூனிவர்சிட்டில இருந்தப்போ அப்போ உன்னோட அப்பா மறுக்கிற மாதிரி நடந்தாரு. அவனை நீ காதலிச்ச. அப்போ சுப்பைதா பீகம் தன்னறியாமலேயே கின்சாவின் பழைய வலிகளை கிள்ளினாங்க. அவளது கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் வீழ்ந்து உள்ளங்கையில் விழுந்தன. பிறகு தெரியாமலே அவளால துடைக்கப்பட்டன. அம்மா, அது ரொம்ப பழைய விஷயம். அது எல்லாம் முடிஞ்சிடுச்சு. 3 வருஷம் ஆயிடுச்சு அந்த விஷயத்துக்கு. மறந்துடுங்கம்மா, என்ன அவன் ஒரு இளவரசனா இருந்தான். தவறான வழியில வந்துட்டான். அப்பிறகுதான் சரியான பாதை கண்டுபிடிச்சு போயிட்டான். கின்சாவின் குரலில் வேதனை மட்டுமே இருந்தது. அவளது குரலில் கலந்த சோர்வு அவளது உள்ளம் சொல்லாத கதையை சொல்லிக் கொண்டிருந்தது. அவளது அந்த வேதனையை சுப்பைதா பீகம் தம் உள்ளத்தில் உணர்ந்தார். அம்மா, நீங்க ஓய்வெடுங்க. அடுக்கு மாடிக்குப் போறேன். அவள் இப்படி சொல்லிக்கொண்டே எழுந்தாள். அப்பவே கதவில பலமாக தட்டிய சத்தம் கேட்கப்பட்டது. இந்த நேரத்துல யாரு இவ்ளோ சத்தமா கதவு தட்டுறாங்க? நான் பாப்பேன். அம்மா, கின்சா எழுந்தவாறே கதவைத் திறந்தாள். அடுத்த நொடியே அவளது மூச்சே நின்றுவிட்டது. முன்னால் நின்றவனைப் பார்த்தவுடனே அவளுக்கு நேரம் நின்றுவிட்ட மாதிரி தோணிச்சு. கருப்பு கண்ணாடி, இருவரும் கையையும் பாண்டின் பாக்கெட்டில் வைத்திருந்த அந்த சுண்டை கட்டிய ஆடையணிந்த நபர் வேற யாருமில்லை, அஸ்லான் ஹாஷமி தான். நீங்க? கின்சாவுக்கு எதுவுமே புரியல. என்ன பேசணும் என்று தெரியல. 3 வருடங்களுக்கு முன்னாடி அஸ்லானும் இப்போ இருக்கிற அஸ்லானும் ரொம்பவே மாறியிருந்தான். அஸ்லான் அவளது பதிலுக்குத் தீர்வு சொல்லாமலேயே கதவை வலிமையா தள்ளி உள்ளே நுழைந்தான். முழு வீட்டில் ஒரு வேகமான பார்வையைப் போட்டான். அவனுக்குப் பின்னால் 2 ஆயுதமுடன் உள்ள பாதுகாப்பு வீரர்கள் உள்ளே வந்தனர். கின்சாவின் நெற்றியில் கோட்டுகள் உருவானது. நீங்க இப்படி எப்படி உள்ளே வரலாம்? வெளியில போங்க. கின்சா கோபத்தோட அந்த ஆயுததாரர்களை விரட்டச் சொன்னாள். மன்னிக்கணும், தாமதமாயிடுச்சு என்றவாறே அஸ்லானின் நண்பர் ஜாசிம் உள்ளே வந்தான். நீ இங்கத்தான் இரு, நான் வர்றேன். அஸ்லான் ஜாசிமிடம் சொல்லிவிட்டு கின்சாவை நோக்கித் திரும்பினான். உள்ளே வா என்று கடுமையான குரலில் சொல்லியவாறே அவனும் உள்ளே நடந்து சென்றான். கின்சா வாய் சிக்கின நிலையில் அவனுக்குப் பின்னால் நடந்தாள். அவன் நேராக சென்று சுப்பைதா பீகத்தின் அருகில் உட்கார்ந்தான். அவரை பார்த்துக் கொண்டிருந்தான். அவரோ குழப்பமாயே அவனைப் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அகின்சா உள்ளே வந்ததைக் கண்டதும் சுப்பைதா பீகத்தின் மூச்சு நிம்மதியானது. கின்சா, இவங்க... அஸ்லானை நோக்கி சுட்டிக்காட்டி கேட்டார். ஆண்டி, என் பெயர் அஸ்லான் ஹாஷமி. அஸ்லான் கண்ணாடியை அகற்றி தன்னை குறித்த அறிமுகத்தை கால்மாக சொல்லினான். இன்று இங்கே உங்களது மகளுடன் நிகாஹ் செய்ய வந்துள்ளேன். உங்களது அனுமதியை விரும்புகிறேன். அதே சீரான தைரியம். கின்சாவுக்கே நின்ற இடம் இடுக்கிடுக்காகிப் போனது. சுப்பைதா பீகம் அவனது பேரிலேயே யோசிக்க ஆரம்பித்தார். நான் உங்களோட எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், மிஸ்டர் அஸ்லான்? கின்சாவின் நெற்றியில் கோடுகள் உருவானது. அஸ்லான் தன் இடத்தை விட்டு எழுந்து அவளது அருகே வந்தான். அவளது கண்களில் சிவந்த துடிப்பை பார்த்தவுடன் கின்சா நடுங்கியவாறே 2 அடிகள் பின்தொடர்ந்தாள். இது மட்டுமே அந்த 3 ஆண்டுகளில் மாறாத ஒன்று. அவளைக் காணும் அவனது பார்வை. ஏனெனில் நான் சொல்லறேன், ரொம்ப சாந்தமா, நல்லபடி சொல்லறேன். இல்லேனா எனக்கு வேற வழிகள் தெரியும். ஆனா அத நான் இப்போ பயன்படுத்திக்க விரும்பல. இப்பவே சமாதானமா முடிஞ்சா நன்றாக இருக்கும். அஸ்லான் எந்த உணர்வும் இல்லாத முகத்துடன் கின்சாவின் கண்களில் விழித்தான். நீங்க பைத்தியமா ஆகிட்டீங்களா? நான் எப்படி இப்படி உங்களோட நிக்காஹ்? கின்சா மெதுவாக முணுமுணுத்தாள். அப்படியேதான். நீ இந்த வெள்ளிக்கிழமை நிக்காஹ் செய்ய ஒத்துக்கிட்ட மாதிரி. அவன் அவளது அருகில் வந்து குளிர்ந்த பார்வையால் அவளது உள்ளத்தை நெரிக்க முயன்றான். கின்சாவின் மூச்சு உலர்ந்துவிட்டது. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது?
கின்சாவுக்கு தான் குரல் தொலைதூர இடத்திலிருந்து வந்தது போல தோணுச்சு. ஆண்டி, நீங்க அனுமதித்தா மௌலவியை உள்ளே கூப்பிடலாமா? தாமதமாயிடுது. இன்னும் எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு. தன் கைமணியில் இருக்கும் கடிகாரத்தை பார்த்தவாறே சிறிது கோபத்துடன் சொன்னான். எப்படியிருந்தாலும் இல்ல. நான் ஒருவரோட ஏற்கனவே உறவில் இருக்கேன். அவன் அதுக்கு பயந்து விட்டான். உனது உறவுக்கே சீரிய பழிச்சொல். 2 இன்ச் தூரமும் விடாமல் அவளை கேயாடைச் சுவரில் பிந்த உடைத்தான். ஆண்டி, நீங்க உங்க பிள்ளைய இத்தனை நாளும் கல்யாணம் செய்யலாம்னு விட்டது இதற்குத்தானா? பணக்கார ஆம்பள வாணிகத்தை பார்த்து அவளது இளமையை நட்டம் பார்க்க அவன் மிகக் கடுமையான முறையில் பேசினான். அந்த வார்த்தைகளால் கின்சாவின் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. அந்த வசனத்திலேயே சுப்பைதா பீகத்தின் முகத்தில் கெட்ட நிழல் பிறந்தது. இந்த இளமையை பணமாக்க ஏதாவது ஒருவரை தேடினீங்கன்னா என்னை விட நல்ல ஆள் கிடைக்காது. ஜாசிம் கான் மௌலவியை உள்ளே அழைக்க அவன் நண்பரிடம் அவ்விடமே சொல்லிக் கொண்டே வெளியேறச் சைகை செய்தான். நீங்க என்கிட்ட அத்தாட்சியா செய்ய முடியாது அஸ்லான். கின்சா எதிர்ப்பு மனப்பான்மையோடு கூறினாள். இப்போ இல்ல, ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க என்னை அத்தாட்சிக்கு தள்ளவே மாட்டீங்க. ஏனெனில் அஸ்லான் ஹாஷமிக்கு பல விருப்பங்கள் இருக்கின்றன. ஆனா முதல் விருப்பத்தில் முடிந்தால் மற்றவையெல்லாம் தேவையில்லை. அஸ்லான் தன் ஜாக்கெட்டுக்குள் இருந்து ஒரு துப்பாக்கியைக் காட்ட அவள் வெறும் புன்னகை போட்டாள். அஸ்லானின் வார்த்தைகள் அவளுக்கு அவனையே அழிக்க வேணும், இல்லன்னா தன்னை தான் அழிக்கணும் போல தோணுச்சு. ஆனா அவன் எவ்வளவு பிடிவாதக்காரனோ அவள் நன்கு அறிந்தவள்தான். கின்சா நடக்கத் தொடர்ந்து தாய் அருகே வந்தாள். அம்மா. அவளது கண்களில் கண்ணீர் தொங்கியது. இவன்தான் இல்ல, அந்த 3 வருடங்களுக்கு முன்னாடி? அவர்கள் மெதுவாக கேட்டார்கள். கின்சா தன் கண்ணீரை அடக்கி தலையை தாழ்த்தினாள். சுப்பைதா பீகம் முன்னால் நின்ற அஸ்லான் ஹாஷமியை பார்த்தார். அவன் ஒருவேளை அழகானதும் பணக்காரவனுமாக இருந்தான். அவனது பச்சை விழிகளில் அவர்கள் தங்கள் மகளுக்காக ஒன்றை பார்த்தார்கள். அது மரியாதை. அடுத்த நொடியே மௌலவி உள்ளே வந்தார். நிக்காஹ் நாமா பூர்த்தி செய்யப்பட்டது. கின்சா இந்த நிக்காஹுக்கு தயாராக இல்லை. அவளுக்கு அடிக்கடி அஃப்ஹாமுடன் அடுக்கப்பட்ட உறுதி நினைவுக்கு வந்தது. தெரியவில்லை, அவர் இந்த விஷயத்தை கேட்கும்போது என்ன பதில் தரப்போறாங்க. கின்சா ஒரு ஆழமான மூச்சை விட்டாள். ஆனா அஸ்லானை நோக்கி பார்க்க தைரியப்படவில்லை. ஏனெனில் அவன் எதிரே நின்றவனைக் கூட 2 நிமிடத்தில் வீழ்த்தக்கூடிய திறமையுடையவன். 3 வருடங்கள் அவன் அவளிடம் இருந்து தொலைவில் இருந்தான். கின்சா அவன் பரோபோசலை நிராகரித்த அன்று அவள் வயது மட்டுமே 18ஆக இருந்தது. அவள் எஃப்எஸ்சி முடித்ததும் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தாள். அப்போது அஸ்லானின் கடைசி ஆண்டு நடந்து கொண்டிருந்தது. கின்சா அவனுக்கு முதற்பார்வையிலேயே பிடித்துப் போனாள். மற்றும் வெறும் 6 மாதங்களிலேயே அவன் கின்சாவை திருமணம் செய்ய புரோபோஸ் செய்தான். ஆனால் கின்சா அவனை நிராகரித்தாள். அஸ்லான் அகந்தையால் நிறைந்தவனாக இருந்ததால் அவள் ஏன் நிராகரிக்கிறாள் என்று கேட்கவே இல்லை. அந்த பதிலுக்குப் பிறகு அவன் அவளிடமிருந்து அப்படி ஒரு தொலைவில் சென்றான். போலவே ஒருபோதும் சந்திக்காதது போல இருந்தான். எத்தனை தருணங்கள் வந்தன, அவளுக்கு அஸ்லானின் தேவை உணரப்பட்டது. ஆனால் அஸ்லான் எங்கும் இல்லை. அஸ்லான் சென்றதிலிருந்து கின்சாவின் வாழ்க்கையில் ஒரு நாளும் அஸ்லானை நினைவுபடுத்தாமல் கடந்ததில்லை. ஆனால் அந்த 3 வருடங்களில் ஒரே நகரத்தில் இருந்தபோதும் அஸ்லான் ஒரு நாளும் அவளிடம் சந்திக்க முயற்சிக்கவில்லை. இதை நினைத்தவளே கின்சா கண்களை மூடினாள். ஒவ்வொரு வேதனையும் துயரமும் தனியாகவே அனுபவித்தாள். இன்று புதிய வாழ்க்கையைத் தொடங்கும் தருணத்தில் எப்படி வந்துவிட்டான்? கின்சா பற்களை கடித்தபடி இப்போது அவனை பார்த்தாள். அவளது முகத்தில் வரும் மாறுதல்களை மட்டும் கவனித்துக் கொண்டிருந்தான். கின்சா அவன் பச்சை கண்களில் ஒரு குளிர்ந்த பிணையை பார்த்ததும் பார்வையை தாழ்த்தினாள். கின்சா, உஸ்மான் பிந்து உஸ்மான் மாலிக், உங்கள் நிக்கா அஸ்லான் ஹாஷ்மி வலத் முகமது அக்மர் ஹாஷ்மியுடன் 1 கோடி ஹக்மெஹரில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு இந்த நிக்கா ஏற்கத்தக்கதா? இந்தளவாக அதிக ஹக்மஹர் என்று கேட்டதும் கின்சா ஆச்சரியமாக தலை தூக்கி அஸ்லானை பார்த்தாள். ஆனால் அவன் இன்னும் முற்றிலும் தீவிரமாகவே இருந்தான். சுபைதா பேகமும் ஆச்சரியமாக அவரை பார்த்துக் கொண்டிருந்தார். என்னாச்சு? குறைவா? மௌலவி சாஹிப், 2 கோடி சால்லுங்கள். அஸ்லான் அவர்கள் கேள்வி பார்வையில் மௌலவியிடம் கூற மௌலவி ஹக்மெஹர் தொகையை உயர்த்தத் தொடங்கினார்.
எனக்கு ஏற்கத்தக்கது என்றாள் கின்சா. அதற்கு முன்னதாகவே உரையாடலை முடித்துவிட்டாள். வாழ்த்துக்கள், நிக்கா முடிந்துவிட்டது. ஜாசிம், அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். மற்ற நடைமுறைகள் உனக்குத் தெரியும். எந்த ஒரு புகாரும் எனக்குக் கேட்கவே கூடாது. அவன் தீவிரமாக ஜாசிமிடம் கூறி கின்சாவின் பக்கம் திரும்பினான். நீ என்னுடன் வந்தே ஆக வேண்டும், இப்போதே. அஸ்லானின் வார்த்தைகளுக்கு கின்சா தாய்ப்பக்கம் பார்த்தாள். அவர்கள் கண்களால் சமாதானம் கூறினர். அஸ்லான் வெளியே போனதும் கின்சா அவன் பின் சென்றாள். நான் உங்கள் கூட எங்கும் போக மாட்டேன் அஸ்லான். நீங்கள் நிக்கா செய்தீர்களே, இப்போது என்னை எந்த விஷயத்திலும் வலுக்கட்டாயம் செய்யாதீர்கள், அவள் கோபமாக சொன்னாள். அஸ்லான் அவ்வடிப்படியே திரும்பினான். இவையெல்லாம் நீ அந்த நேரத்திலாவது சொல்லவில்லை. அப்போது உன்னுடன் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இப்போது என் நிக்காவில் இருக்கிறாய். உனக்கு என்ன தோன்றுகிறது? உன் விருப்பப்படி நடக்க விடுவேனா? அஸ்லானின் வார்த்தைகளால் அவள் கொதித்து நின்றாள். போ, உன் அம்மாவைச் சந்திச்சிக்கோ. அதற்குப் பிறகு இங்கிருந்து கிளம்பணும்தான், அஸ்லான் அவமானத்தோடு கூறினான். பெருமை மற்றும் கம்பீரம் அவனில் ஆரம்பத்திலிருந்தே நிரம்பியிருந்தது. இப்போது அந்த 3 ஆண்டுகளில் மேலும் வளர்ந்திருந்தது. கின்சா தன் அம்மாவிடம் திரும்பி ஓடி சென்றாள். அங்கு ஜாசியம் அவர்களுக்கு ஆதரவாக உதவியிருந்தார். நீங்கள் எங்கே அழைத்துச் செல்கிறீர்கள் அம்மாவை? அவள் பயந்தபடி கேட்டாள். டொன்ட் பாபி, அவரை சிறந்த மருத்துவம் பெறும் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துச் செல்கிறோம். நீங்கள் மன நிம்மதியுடன் செல்லுங்கள். இவர்கள் கேன்சர் நோயாளி. கின்சாவின் கண்களில் கண்ணீர் வெளிந்தது. ஜாசிம் ஒரு நொடியிற்கு மௌனமாகிவிட்டான். அந்த முதியவளிடம் ஒரு பார்வை பார்த்தான். அவள் அதிக வயதானவளாகத் தெரியவில்லை. ஆனால் நோய் காரணமாக நேரத்திற்கு முன்பே முதுமை வந்தது போல இருந்தது. அவர்களின் மெடிக்கல் கோப்பை தாருங்கள், ஜாசியம் இப்போது மென்மையான குரலில் சொன்னான். கின்சா எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஜாசியமிடம் கொடுத்தாள். தயவு செய்து அவர்களை கவனியுங்கள். நான் கூடவே. கின்சாவின் போக்கு ஏக்கத்துடன் இருந்தது. இல்ல பாபி, நீங்கள் கூட வரக்கூடாது. தயவு செய்து அஸ்லான் சொல்வதைப் போலவே செய்யுங்கள். மீதமுள்ளதை நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எல்லாம் நன்றாக நடக்கும். ஜாசிமின் வார்த்தைகளுக்கு கின்சா கண்ணீர் துடைத்துக் கொண்டு தன் அம்மாவை அணைத்துக் கொண்டாள். என்னைப் பார்த்துக்கொள் கின்சா, என்னவோ மனசு சொல்றது. அவன் ஒரு கெட்டவனில்லை. சுபைத்தா பேகம் சொன்னதுக்கு கின்சா உதட்டை கடித்துக் கொண்டாள். அவளால் எப்படி சொல்ல முடியும் ரிவால்வரின் நுனியில் அவன் அவளிடம் நிக்காவுக்கு சம்மதம் வாங்கினான் என்று? ஜாசியும் அவளது அம்மாவை அழைத்துச் சென்று விட்டான். கின்சா அப்படியே உட்கார்ந்தபடியே கண்ணீர் விட்டு ஆழ்ந்து கொண்டிருந்தாள். அஸ்லான் ஹாஷ்மி ஒரு புயலாக இருந்தான். புயலாகவே வாழ்க்கைகளில் புகுந்து எல்லாவற்றையும் பனிக்காற்றாய் வேரோடு அழித்துப் போவான். கின்சா, வெளியே வா. அஸ்லானின் கடுமையான குரலுக்கு யோசனையில் மூழ்கியிருந்த கின்சா திடுக்கிட்டு எழுந்தாள். ஆனால் வெளியே போகவில்லை. கட்டாயமாகவே அஸ்லான் உள்ளே வரவேண்டி வந்தது. உன்னைக்குப் பயந்தேன், கேள்வியில்லைதான். நான் உங்கள் கூட எங்கும் போக மாட்டேன், கின்சா உறுதியான குரலில் சொன்னாள். ஆனால் குரலில் ஓர் நடுக்கம் இருந்தது. உனக்கு இவ்வளவு தைரியம் எப்படி வந்தது என்னை எதிர்க்க? அஸ்லான் ஹாஷ்மி பற்களைக் கடித்தபடி அவளருகே வந்து கேட்டான். ஆமாம், இருக்கிறது. உங்கம்மா முன்னால் நிறைய நல்ல நடத்தை காட்டினீர்களே. ஆனா உங்கள் வார்த்தைகளிலேயே உங்க நம்பிக்கைக்குரிய முகம் வந்து தெரிய வந்துச்சு அஸ்லான். உங்களுக்கு வெட்கமில்லையா ஒரு அம்மாவிடம் அப்படி கடுமையாக பேசறது? என்கிட்ட சொல்லிய வார்த்தைகள் உனக்கு காயம் ஏற்படுத்துச்சா? நீ என்ன செய்யப் போறேன்னு நினைச்ச? அஸ்லான் கோபம் தழும்பதையும் கட்டுப்படுத்திக் கொண்டான். நான் என்ன செய்தாலும் நீங்களா என்னை கேள்வி கேட்க வர? யார் நீங்க? கின்சாவின் பதிலுக்கு அவன் புஞ்சிகளை இறுக்கமாக மூடினான். இப்போ எனக்கூட ஊறாத நேரம்தான். நீண்ட விவாதத்துக்கான பொழுது இல்ல. என் கூட வா. அவள் கரங்களை திடுக்கிடும் வலியுடன் பிடித்தவாறே அவளை அறையின் கதவு கோட்டில் இருந்து வெளியே இழுத்துச் சென்றான். கின்சா அவன் பிடியில் நொந்தபடியே தவித்தாள். அவளை எடுத்துக்கொண்டு கார்பக்கம் சென்றான். அந்த வீட்டை ஒரு பார்வை பார்த்தவாறே விட்டு சென்று விட்டான். இப்போது எல்லாமே மாறப்போகிறது. அஃப்ஹாம் தொடர்ந்து கின்சாவின் நம்பருக்கு கால் செய்து கொண்டிருந்தான். ஆனால் நம்பர் அடைபட்டிருந்தது. இன்று அவனுக்கு அலுவலக விடுமுறை இருந்தது. ஆனால் மாலையில் அவள் கூட ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் டின்னர் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அவள் வரவே இல்ல. இப்போது அவன் வீட்டுக்கு வந்ததும்
அவனது மனநிலை முற்றிலும் கெட்டுப்போனது. கின்சா கால் கூட எடுப்பதில்லை. இந்த அளவுக்கு அவளது கவனக்குறைவுக்கு அவன் கோபப்பட்டான். அதே நேரத்தில் பிள்ளை அழும் சத்தம் வந்தது. அஃப்ஹாமின் முகத்தில் கோபம் தெரிந்தது. இவள் ஏன் அழறா? அனம் அனம் அமைத்துடா அவளை! அவன் கத்தினான். அந்த குரலுக்கு அறையில் இருந்த ஆனம் நடுங்கினாள். பிள்ளை பஞ்சாயத்து நேரம்தான் அழுந்து கொண்டிருந்தாள். ஒருவேளை வயிற்று வலி இருந்திருக்கலாம். அவள் பால் குடிக்கவும் இல்ல. அனம் ஏற்கனவே அவள் காரணமாக பதட்டத்தில் இருந்தாள். இப்போது அஃப்ஹாம் கோபப்பட மேலும் மனம் உடைந்தாள். பிள்ளையை மார்போடு ஒட்டிக் கொண்டவள் மேலும் கத்தினாள். கோபத்துடன் அஃப்ஹாம் அறைக்குள் வந்தான். எப்படி அம்மா நீ? ஒரு குழந்தையையும் அமைத்த முடியலையே! அவன் கோபத்தில் கத்தினான். கின்சா வராததன் கோபத்தையெல்லாம் அனம் மேலவே விட்டு வந்தான். எனக்கு தெரியலையே, ஏன் அழறா? அனம் அழுகையுடன் பதிலளித்தாள். இது என்ன பதில்? அம்மாவாகவே பெருமைப்பட்டா நீ. பார்த்துக்க முடியலையா பிள்ளைய? பிறக்க வேணுமா? அஃப்ஹாமின் கடுமையான வார்த்தைகளுக்கு அனம் அதிர்ச்சியுடன் பார்த்தாள். அவனே தான் தன் மகள்களை மிக நன்றாக நேசித்தவன். ஆனால் இப்போது அவன் தன் மகளுக்காக இவ்வளவு கடுமையா நடந்து கொள்கிறான். அனம் உள்ளம் கல்லாயிற்று போல தன் முகத்தை திருப்பினாள். மீண்டும் பிள்ளையை மார்போடு ஒட்டிக்கொண்டு அமைக்க முயன்றாள். ஆனால் அந்த குழந்தையும் அமைதியாகவில்லை. நூரேம்மா, நூரேம்மா! அஃப்ஹாம் உள்ளே இருந்து வேலைக்காரியை கூப்பிட்டான். அவள் அவர்களது வீட்டின் பழைய வேலைக்காரி, வயதானவள். அஃப்ஹாம் அவளை கூப்பிட்டதும் அவள் மெதுவாக தன் அறையிலிருந்து வெளியே வந்தாள். இன்று உடல்நிலை சரியில்லாததால் அனம் அவரை அழைக்கவில்லை. இல்லையென்றால் அவர் தேசி டோட்டக்குகள் செய்து ஃபஜாவை சமாளித்திருப்பார். என்னாச்சு பாப்பா? இவ இவ குழந்தை இவ்வளவு ஏன் அழுகிறா? என்று கவலையுடன் கேட்டார். நூரே அம்மா, ப்ளீஸ் பாருங்க இத. தொடர்ந்து அழுது அழுது என்னைவே முட்டாளாக்கிட்டா. கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வர்றேன். அப்பவும் சும்மா இல்ல. அஃப்ஹாம் கோபம் கட்டுப்படுத்த முயன்றபடியே சொன்னான். நூரே அம்மா இப்போது ஃபஜாவை தன் மடியில் எடுத்துக்கொண்டு அவளது வயிற்றில் வெவ்வேறு இடங்களில் கை வைத்து எங்கே வலி இருக்கிறது என்பதைச் சரிபார்த்துக் கொண்டிருந்தார். அனம் அருகில் நின்றபடியே தன் கண்ணீரைத் துடைத்துக் கொண்டு தனது மகளை பார்த்துக் கொண்டிருந்தாள். ஃபெஜா ஒரு வயதாவதற்குள் வந்துவிட்டாள். ஒருவேளை பால் ஜீரணிக்காமல் இருப்பது போல. பாப்பா, பாலை ஜீரணிக்க வேண்டிய டிராப்ஸ் குடுத்தியா? இப்போது நூரே அம்மா அனமிடம் கேட்டார்கள். அனம் தலையாட்டினாள். அஃப்ஹாம் பாப்பா, குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சு போங்க. ரொம்ப வலி இருக்கு அவளுக்கு. இப்போது குழந்தையின் தொடர்ந்த அழுகை அஃப்ஹாமையும் பதட்டப்படுத்தியது. அஃப்ஹாம் முன்னே சென்று ஃபஜாவை தன் கையில் எடுத்தான். ஃபஜா தந்தையின் மடியில் வந்து அவனது மார்பில் சாய்ந்தாள். தன்னிச்சையாக அஃப்ஹாம் அவளது முதுகை மெல்ல மென்மையாய் தடவினான். கொஞ்ச நேரத்தில் ஃபஜாவின் அழுகை மெதுவாக குறைந்தது. அனமும் நூரே அம்மாவும் ஆச்சரியத்துடன் அந்த காட்சியை பார்த்தனர். சில நிமிடங்களில் ஃபெஜா அழுவதை நிறுத்திவிட்டாள். இப்போது அவள் சற்று நிசப்தமாக, ஆனால் தொடர்ந்து சுவாசம் எடுத்து தந்தையின் மார்பில் தலையை வைத்தவாறே இருந்தாள். அதுவும் வியக்கத்தக்க விதமாக நிசப்தமாகவே இருந்தாள். அஃப்ஹாமின் மனதுக்கும் ஒரு அமைதி உணர்வு ஏற்பட்டது. அனமுக்கு ஃபஜா தூங்கிவிட்டாளோ என எண்ணம் வந்தது. அவள் முன்னே வந்து ஃபெஜாவை அஃப்ஹாமிடம் இருந்து எடுக்க முயன்றபோது அஃப்ஹாம் கையைத் தூக்கி அவளை நிறுத்திவிட்டான். ஃபஜா இன்னும் விழித்திருந்தாள். அனம் அவளைக் கொண்டால் அவள் மீண்டும் அழத் தொடங்கிவிடுவாளோ என அஃப்ஹாம் நினைத்தான். அஃப்ஹாம் அவளை முழு இரவும் தனது தோளில் தூக்கிக் கொண்டு வீட்டில் சுற்றி நடந்தான். ஃபஜா தனது தந்தையின் மார்பில் சாய்ந்தபடியே அமைதியுடன் தூக்கத்தில் மிதந்தாள். சிறிது நேரம் கழித்து அவளை தன் படுக்கைக்கு மெதுவாக வைக்க அஃப்ஹாம் அவளுக்கு மென்மையான தட்டுதல்களை கொடுத்துக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அவன் மறந்துவிட்டான். அவன் கோபத்தில் இருப்பதையும் கின்சா வரவில்லை என்று சினம் கொண்டிருந்ததையும். அந்த நேரத்தில் அவன் ஒரு தந்தைதான், ஃபஜாவின் அப்பா. மெதுவாக பின் நீங்கியவாறு அந்த அழகிய முகமுள்ள சிறிய பெண் முகத்தை பார்த்தான். அவள் அஃப்ஹாமின் நிழல் போல் இருந்தாள். அவளது முகத்தில் அபாரமான நற்பாவனை இருந்தது. அஃப்ஹாமின் முகத்தில் ஒரு அழகான புன்னகை விரிந்தது. அவனுக்கு தெளிவாக ஞாபகம் வந்தது. அவள் பிறந்த நாள் அவன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தான். அந்த மகிழ்ச்சி அந்த அளவுக்கு அதிகமாக இருந்தது. முதல் 6 மாதங்கள் அவன் ஃபெஜாவை தன் கையிலிருந்து தரையில் எதுவும் வைக்கவில்லை. ஆனால்
அவள் அவன் நெருக்கம் பழகியதும் அஃப்ஹாம் அவளை புறக்கணிக்க ஆரம்பித்தான். அஃப்ஹாம் உள்ளுக்குள் வெட்கப்பட்டான். எப்படி நான் என் மகளை இப்படிச் சிறுமையாகவே மறந்துவிட்டேன். அவள் எப்போதோ அந்த மாளிகையில் இருந்தாள். அதன் சுவர்கள் உயர்ந்தவையாக இருந்தாலும் உள்ளே இருக்கும் மனிதர்களின் மனம் மிக சிறியதாக இருந்தது. அஸ்லான் ஹாஷ்மி அவளைக் கொண்டு அந்த மாளிகையில் விட்டுவிட்டு எங்கேயோ சென்றுவிட்டான். இரவு ஏற்கனவே வந்துவிட்டது. ஆனால் அவன் இன்னும் திரும்பி வரவில்லை. கின்சா சோர்ந்து அவனது படுக்கையை ஒரு பார்வை பார்த்து கடந்த கால நினைவுகளில் மூழ்கி கண்களை மூடியாள். நான் முடியாது. நான் உங்களை மணக்க முடியாது அஸ்லான். என் அபா ஒப்புக்கொள்ள மாட்டார். ப்ளீஸ். கின்சா அஸ்லானின் பரோப்போசலை ஒரு நிமிடத்திற்குள் நிராகரித்து விட்டாள். அவன் தன் படிப்பை முடித்ததும் வெளிநாட்டுக்கு செல்லும் திட்டத்தை ரத்து செய்து அவளுக்காகவே பல்கலைக்கழகத்திற்கு வந்தான். அவளது ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்தான். அவள் மீது மனமுழுதும் அன்பு கொண்டிருந்தான். அவளது நற்பாவனை அவனை மீண்டும் மீண்டும் அவளிடம் இழுத்தது. அதனால்தான் அவன் நேரம் இழக்காமல் அவளை தன் நிக்காவில் சேர்த்துக்கொள்ள விரும்பினான். உலகத்திலிருந்து அந்த தேவதையை மறைத்து வைக்க விரும்பினான். ஆனால் கின்சாவின் நிராகரிப்பு அவனை ஒரு நிமிடத்தில் நெய்து நிலைமை உள்ளவரிலிருந்து கடுமையானவனாக மாற்றிவிட்டது. அவள் நிராகரித்தது ஏதோ ஒரு சாதாரண மனிதனை அல்ல. அவள் நிராகரித்தது அஸ்லான் ஹாஷ்மியை, ஒரு மில்லினியர். அவனது முன்னாலும் பின்புறமும் ஒரு உலகம் சுழல்கிறது. அவன் எதை வேண்டுமானாலும் கண் இமைப்பில் பெற்றுவிடுவான். ஆனால் கின்சாவை மட்டும் அவள் முழு சம்மதத்துடன் தான் பெற்றுக்கொள்ள விரும்பினான். ஆனால் கின்சா அவனை நிராகரித்த விதம், அவன் அதே நேரத்தில் அஸ்லான் இதயம் முழுக்க விலகிப்போனான். அவன் கேட்கவே இல்லை. ஏன் அவள் மறுத்தாள்? அவளது அப்பாவிற்கு ஏன் எதிர்ப்பு? அவன் வெறும் தன் அடிகள் பின்வாங்கினான். முற்றிலும் மௌனமாக இருந்தான். கின்சாவிற்கு தோன்றியது அவன் சண்டையிடுவான், கத்துவான், கோபப்படுவான், கட்டாயமாக நெருக்குவான். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. அவன் சென்றுவிட்டான். அந்தளவுக்கு அமைதியுடன். திரும்பியே வரவில்லை. ஒருமுறை கூட தகவல் அறியவில்லை. அவன் பாகிஸ்தானை விட்டு கிளம்பிவிட்டான். கின்சா தனியாகிவிட்டாள். கின்சா ஓர் அழுகுரல் விட்டாள். அவன் எவ்வளவு கொடூரமானவன் என்பது அவள் 3 வருடங்களுக்கே பிறகு உணர்ந்தாள். அவன் திரும்பிப் பார்க்கவில்லை, நிறுத்திக் கொள்ளவில்லை, கேட்கவே இல்லை. இன்று 3 வருடங்களுக்குப் பிறகு அவன் திரும்பி வந்திருக்கிறான் என்றால் அது ஏதேனும் ஒரு காரணத்தால்தான் அல்லவா? வந்தவுடன் நிக்காஹ் செய்து கொண்டான். கின்சாவின் இதயம் சத்தமாக துடித்தது. இது என்னை பழிவாங்க வருவதற்காகத்தானா? கின்சா நினைவுகளில் குழம்பினாள். 2 நாட்களுக்கு முன் அஃப்ஹாம்சர் நிக்காஹ் பற்றி கூறியிருந்தார். இன்று டின்னருக்காக அழைத்திருந்தார். நான் செல்லவில்லை. கோபமடைந்திருப்பார்கள். அவர்களுக்கு என் நிக்காஹ் ஆகிவிட்டது என்று தெரிந்தால் எதை செய்வார்கள் என யாருக்குத் தெரியும்? கின்சா தலையை பிடித்து அமர்ந்தாள். எதுவும் புரியவில்லை. ஒரு சிக்கலும் தீரவில்லை. அதற்குள் அஸ்லான் தானாகவே தீர்க்கவில்லை என்றால் இரவு 12 மணி ஆகிவிட்டது. கடிகாரத்தின் டிக் டிக் ஒலியைக் கேட்கும் அவன் தொடர்ந்து பேப்பர் வெயிட்டுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். முழு ஆபீஸும் காலியாகிவிட்டது. ஆனால் அவன் மட்டும் தனியாக ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்தான். கின்சா மலிக் அவன் வாழ்க்கையில் வந்த முதல் பெண். இதயம் முழுதும் விரும்பியவள். ஆனால் அந்தவள் ஏதோ ஒரு காரணத்தால் அவனுடைய காதலை நிராகரித்தாள். இன்று 3 வருடங்களுக்குப் பிறகு ஒரு திருமணமான ஆளுடன் திருமணம் செய்து கொள்ளவிருக்கிறாள். திருமணமானதோடு மட்டுமல்ல, அவனுடைய சகோதரியின் கணவராகவும் இருக்கிறான். அவள் எவ்வளவு கீழே விழுந்துவிட்டாள்! சில பணத்திற்காகவா? அவன் சியரின் சாயலில் சாய்ந்து கண்களை மூடினான். தன்னைத் தானே ஏமாற்றிக் கொண்டான். ஒரு பெண்ணை விரும்புவதில் அவள் தகுதியற்றவளாகவே இருந்தாள். கதவு திறந்த சத்தத்தில் அவன் அசைந்தான். உள்ளே வந்தவன் ஜாசிம். அசி, நீ வீட்டுக்குப் போக வேண்டும். ஜாசிமின் வார்த்தைகளில் அவன் கண்களை திறந்தான். அட்மிட் ஆகிவிட்டாரா? ஏதேனும் பிரச்சனை வரலையா? அவன் ஜாசிமின் வார்த்தையை வெட்டிப் பேசினான். இல்ல, அட்மிட் ஆகி பிரச்சனை ஏதுமில்லை. ஆனால் அவருடைய நோய் மோசமடைந்து கொண்டிருக்கிறது. டாக்டர்கள் சில சோதனைகள் செய்வார்கள். அதன் பிறகே அவர்கள் முடிவுக்கு வருவார்கள். அல்லாஹ், எவருக்கும் இந்த கான்சர் நோயை வரக்கூடாது. அது போவதில்லை, மனிதனை முற்றிலும் அழிக்காமல். ஜாசிம் சோகமாகச் சொன்னான். எப்படியிருந்தாலும் ஜாசிம்
எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் சரி, சிகிச்சையில் எந்தக் குறையும் இருக்கக்கூடாது. அஸ்லான் கடுமையாகக் கூறினான். கவலை வேண்டாம். நான் எல்லாவற்றையும் என் கண்காணிப்பில் வைத்திருக்கிறேன். நீயும் ஓய்வு எடுக்க வேண்டும். ஜாசியம் மீண்டும் அதே வார்த்தைகளை திரும்பச் சொன்னான். ஹம். போய்விடுகிறேன். அவன் தன் இடத்தை விட்டு எழுந்து சியரிலிருந்து தன் கோட் எடுத்து, இப்போது மொபைலை எடுத்துக் கொண்டிருந்தான். கார் சாவியை எடுத்தவாறு ஜாசிமை நோக்கிப் பார்த்தான். வா, நீயும் சாத்தாகவே வா. ஹம், நானும் கிளம்பப் போகிறேன். உனக்காகத்தான் வந்தேன். இல்லையென்றால் ஜானான் ஏற்கனவே பலமுறை அழைத்துவிட்டாள். ஜானான் என்பதைக் கூறும்போது ஜாசிமின் குரலில் முழுமையான காதல் நிலவியது. அஸ்லான் வெறும் சிரிப்பாகவே பதிலளித்தான். ஜானானுடன் ஜாசிமின் திருமணம் 4 மாதங்களுக்கு முன் நடந்தது. ஏற்பாடு செய்த திருமணமாக இருந்தாலும் அந்த 4 மாதங்களில் அவர்களுக்குள் மிகவும் தீவிரமான காதல் உருவானது. இருவரும் ஒருவரை இல்லாமல் இருக்க முடியாத நிலைக்கு வந்திருந்தனர். அஸ்லான் வீட்டு வாசலில் காலடி வைத்ததும் ஒரு பரபரப்பற்ற அமைதி அவனை வரவேற்றது. அவன் ஆபீஸில் அமர்ந்து மிகவும் நேரமனும் என்னும் அழைப்பிற்காகக் காத்திருந்தான். ஆனால் அவளால் எந்தத் தொடர்பும் வரவில்லை. மௌனம் மட்டுமே நிலவியது. அஸ்லானுக்கே அவளைத் தொந்தரவு செய்ய மனம் இல்லை. அவன் தன் அறைக்குள் வந்தவுடன் கின்சா சோபாவில் கால் மடக்கி தலையை புதைத்து தூங்கிக் கொண்டிருந்தாள். அவன் பார்வை படுக்கை மீது விழுந்தது. அங்கே ஒரு சலவை கூட இல்லை. அதாவது அவள் படுக்கைக்கு செல்லவே இல்லை. அஸ்லான் உதடுகளை கடித்தான். தன் கோட்டை சோபாவில் தூக்கி வைத்தான். ஆனால் அவள் இம்சையாக குளிரில் சுருண்டு தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளைக் கண்டு அஸ்லான் சற்று ஆச்சரியப்பட்டான். ஆனால் அடுத்த நிமிடம் அவளை எழுப்பி தன் எதிரில் நிறுத்திவிட்டான். அவள் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தாள். அவளை எழுப்பியவுடன் தவழும் தூக்கத்தில் தடுமாறி தரையில் விழுந்துவிட, அஸ்லானால் அவளுடைய மணிக்கட்டையை உரசி பிடித்து நேராக நிறுத்தினான். அதில் அவளது கண்கள் மெதுவாகத் திறந்தன. முன்னிலையில் அஸ்லானைப் பார்த்தவுடன் ஒரு கணம் அவள் முற்றிலும் மௌனமாயிற்று. ஆனால் அடுத்த கணமே அவளது மனம் விழித்துக் கொண்டது. அவன் முன்னிலையில் அந்த கோபமான மனிதனைக் காண அவள் மோசமாக பதறினாள். தனது மணிக்கட்டையை விடுவிக்க பலமுறையும் முயற்சி செய்தாள். ஆனால் அஸ்லானின் பிடி மேலும் கடினமானது. ஏன் ஏன் இப்படிச் செய்தாய்? ஏன் துரோகம் ஆற்றினாய்? அவன் கேட்ட கேள்விக்கு கின்சாவிடம் பதில் ஏதும் இல்லை. என் கை விட்டு விடுங்க அஸ்லான், எனக்கு வலிக்குது. அவள் வலியில் கதறிச் சொன்னாள். எனக்கும் வலித்தது. நீ 3 வருடங்களுக்கு முன்னால் என்னை நிராகரித்த போது. ஒரு சடாக அவளுடைய கைவை விட்டுவிட்டு அவளை சோபாவில் தள்ளியவாறு விட்டுவிட்டான். நீங்கள்தான் என்னை விட்டு சென்றீர்கள், அஸ்லான். அவள் மெதுவாக கூறியபோது தன் தரப்பை விளக்க முயன்றாள். நீதான். அவன் சோபாவின் 2 புறங்களிலும் கைகளை வைத்தவாறு அவள் மீது சாய்ந்தான். நீ என்னை ரீஜெக்ட் பண்ணின அஸ்லான் ஹாஷமியா. சாதாரண பாதையோர மனிதன் இல்ல நான். ஒரு பிராண்ட், ஒரு மில்லியனேர். உலகத்தையே ரீஜெக்ட் பண்ணும் நானா? உன் மாதிரி ஒருத்தி என்னை யோசிக்காமலே ஒரு நிமிஷத்துல நிராகரிச்சிட்டு. ஏன்? அவன் கோபத்தில் துடித்தவாறு 3 வருடங்களுக்கு முன்னர் கேட்க முடியாமல் போன காதல் கேள்விக்கு இன்று பதில் கேட்டான். தயவு செய்து அஸ்லான், பின்வாங்குங்க. நீங்க என்னை இப்படி தொந்தரவு பண்ண முடியாது. அவன் உரோமமான மார்பை பற்றி 2 கைகளாலும் தள்ளிக்கொண்டு கண்ணீர் தொறுக்கும் குரலில் கூறினாள். நீ நினைக்கக்கூட முடியாது. இந்த நிக்காஹ்க்கு பிறகு உன்னோடு என்ன பண்ணப் போறேன் நான்? திருமணமான ஆள்களுக்கு முன் உன்னையே தட்டுமேசையில வைக்கிற மாதிரி பரிசாகக் கொடுக்கத் தயாரானே இல்ல. உன் இளமையை பணம் பண்ணத் திட்டமிட்டே இல்ல. சரி, இப்போ நான் நிறைவேற்றறேன் உன் ஆசையை. அஸ்லான். அவள் அதிர்ச்சி, கோபம் கலந்த குரலில் அவனது கையை விலக்கினாள். இதனால் அஸ்லான் மேலும் கோபமடைந்தான். அவளை பிடித்து தனது அருகில் இழுத்தான். 1 கோடி ஹக்மகர் கொடுத்திருக்கேன். 1 கோடி, அது சாதாரண தொகையா இருக்கா? எனக்கு வேண்டாம் உங்கள் பணம். எனக்கு எங்க அம்மாவிடம் போகணும். கின்சா குழந்தையைப் போல அழுது கூறினாள். ஆனா இந்த வெள்ளிக்கிழமை நீ உன் அம்மாவையும் விட்டுப் போகப் போயிருந்த. யாரை மனம் கட்டி? அவன் குளிர்ந்த குரலில் முறைத்தான். விட்டுங்க, நீங்க எனக்கு வலிக்கிறீங்க. அவள் வலியில் கத்தினாள். ஏனெனில் அஸ்லான் அவளது தாடையை கடுமையாக நெரித்துக் கொண்டிருந்தான். அஸ்லானுக்கு எதற்காக கோபமோ அவளுக்குப் புரியவில்லை. அனம் அவனுடைய சகோதரி.
கின்சா அவளுடைய மாமனுடன் நிக்காஹ் செய்யப் போவதாலா அவன் கோபம்? இல்லையெனில் 3 வருடங்களுக்கு முன்னர் அவன் நிராகரிக்கப்பட்டதை மாற்றிக்கொள்வதற்கா? அஸ்லானால் கின்சாவை படுக்கையில் வலியுடன் தள்ளினார். தனது டைக்கணுக்கட்டை அவிழ்த்து அதை தளர்த்தியவாறே கோபம் மற்றும் ஆழ்ந்த பார்வையுடன் கின்சாவை பார்த்தான். கின்சா அச்சத்தில் அஸ்லானை பார்த்தாள். இன்று அவனுடைய நோக்கங்கள் நன்மையாக தெரியவில்லை. தயவு செய்து அஸ்லான், என்னோட அத்தனையும் கெடக்காத மாதிரி எதுவும் செய்யாதீங்க. அச்சா, இன்னும் உனக்கு மனசாட்சி இருக்கா போலிருக்கு. அஸ்லானின் வார்த்தையில் அவள் பின்னால் நகர்ந்து படுக்கைத் தலைச்சுவரில் மோதினாள். நீ எதுக்காக என்னை நீங்க கோபப்படுறீங்க அஸ்லான்? நான் என்ன பண்ணேன்? 3 வருடங்களுக்கு முன்னர் உங்களை நிராகரித்ததற்காக இப்போ என் மேல பழிவாங்க தான் நீங்க என்னை மணந்தீங்களா? கின்சா அழுதவாறு கேட்டாள். ஷட்டப், ஜஸ்ட் ஷட்டப். கிட்டமிருந்து பழி வாங்கணும்னு இருந்திருந்தா 3 வருடம் காத்திருக்க மாட்டேன். அஸ்லான் ஹாஷமியை யாரால் நிறுத்த முடியும்? யாராலும் முடியாது. ஆனா நான் விலகினேன், பின்னோக்கிப் போயேன். ஏனென்றால் அன்பின் நடைமுறைகளில் முதலாவது ஒழுக்கமே ஆகும். அவன் எவ்வளவு ஆழமான விஷயமா பேசினானோ, அதனால் கின்சா அவனை பார்த்துக் கொண்டே இருந்தாள். பின்னே, நீங்கள் நிக்காஹ் ஏன் செய்தீர்கள்? அவளுக்கு இன்னும் அந்த நிக்காஹ் பற்றிய ஒரே விளக்கம்தான் புரிந்திருந்தது. அவன் சொன்னது. ஆனால் அஸ்லானின் பதிலில் அவள் குழப்பமடைந்தாள். உன்னோடு நிக்காஹ் நான் ஏனென்றா? என் சகோதரியின் குடும்பம் சிதையாமல் இருக்கவே. அவன் வலியோடு கூறினான். சகோதரியின் குடும்பமா? கின்சா இன்னும் குழப்பத்தில் இருந்தாள். நீ யோசிக்காம ஒரு திருமணமான ஆளோட நிக்காக செய்ய நினைக்கும்போதுதான் கொஞ்சமாவது வெட்கமா இல்லையா? ஒரு குடும்பம் உன்னால சிதையும் நினைச்ச கூட இல்ல. அஸ்லான் கோபத்தோடு கத்தினான். கின்சா காது மூடியவாறு அமர்ந்தாள். அஃப்ஹாம் குரேஷியோட என்ன சம்பந்தம் உனக்கு? இப்போது அவன் நேராக கேள்வி கேட்க ஆரம்பித்தான். அஃப்ஹாம் குரேஷி? அவள் வாய் தெரியாமல் அதைத் தானே மெதுவாகக் கூறி குழப்பத்தில் ஆழ்ந்தினாள். மிகவும் நாடகம் செய்ய வேண்டாம். நீ இந்த வெள்ளிக்கிழமை அஃப்ஹாம் குரேஷியோட நிக்காஹ் செய்யப் போறதா இருந்த. அவரு திருமணமானவர், ஒரு பெண்ணின் தந்தை என்றும் தெரிஞ்சதும் கூட எப்படி சம்மதிச்ச? இந்த அளவுக்கு நீ எப்படி கீழே விழுந்தே? அஸ்லானின் வார்த்தைகள் முடிந்தவுடன் கின்சா அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். சார், அஃப்ஹாம் திருமணமானவரா? அவளால் நம்ப முடியவில்லை. ஒரு மகளின் அப்பாவும்தான். அஸ்லானின் வார்த்தையில் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினாள். இது முடியாத விஷயமா இருக்கே. இவ்வளவு பெரிய ஏமாற்றா? அஸ்லான், அவளால் சகிக்க முடியவில்லை. ஏமாற்றுபவர்களுக்கு ஏமாற்றுதான் கிடைக்கும். கின்சா மலிக். அஸ்லான், தயவு செய்து எனக்கொரு வாய்ப்பு கொடுங்க. இது எல்லாமே என் அறியாமையாலதான் நடந்தது. எனக்கே தெரியாம நடந்துச்சு. நீங்க என்னை விசுவாசிக்கலாம்னு எந்த சத்தியமும் கேளுங்க. நான். அவள் வார்த்தை இன்னும் முடியவில்லை. அஸ்லான் அவளை மீண்டும் படுக்கையில் தள்ளினான். அவளுக்கு சுற்றிலும் கைகள் வைக்கப்பட்ட அவன் தப்பிக்க வாய்ப்பு இல்லாமல் முடக்கியது. அவள் தப்பிக்க முயன்றபோது அஸ்லான் அவள் மேல் சாய்ந்து அனைத்து வழிகளையும் தடுத்துவிட்டான். தயவு செய்து. அஸ்லான், என் விசுவாசம். அவள் தலையை தலையணையில் வீசியவாறே இன்னும் அவனை இரக்கம் கேட்டு மன்றாடினாள். அவளது கண்களில் இருந்து சிதறி விழும் கண்ணீர் அஸ்லானின் இதயத்தை நொறுக்கியது. அவன் இயங்காமல் தன் விரலால் அவளது ஈரமான கன்னத்தைத் தொட்டான். என்னைத் தவிர வேற யாரை நினைச்ச? ஒரு தடவையாவது என்ன நினைச்சே இல்லையா? அவன் ஒருவிதமான மயக்க நிலையில் கேட்டான். நீங்க என்ன விட்டு போயிட்டீங்க? அவள் கண்ணீர் தடுத்தவாறே சொன்னாள். விட்டுப் போனதுக்குமே காரணம் நீதான். நீ மறுத்தா? நீ என்னை மறுத்தபோது அஃப்ஹாமுக்கு நீ எப்படி மறுக்கல? மீண்டும் அவன் கோபம் கொண்டு பேசியது. கின்சா அவனை மீண்டும் கோபமாகி வருவது கண்டு அழ ஆரம்பித்தாள். கின்சா, இந்த கண்ணீர் விடுறத நிறுத்து. இல்லனா உண்மையில கண்ணீர் விட காரணம் சொல்லிவிடுவேன். அவளது கண்ணீரால் தூண்டப்பட்ட அவன் நெற்றியில் சுருக்கமிட்டு கூறினான். நீங்க என்னை பயமுறுத்துறீங்க அஸ்லான். தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. அவள் ஆழமாய் மூச்சு இழுத்தவாறே கூறினாள். அவளை கவனமாக நோட்டமிட்ட அஸ்லான் தன் தாடையை இறுக்கி பின்னால் படுக்கையில் விழுந்தான். தலையை தலையணையில் வைத்தவாறே கண்களை மூடினான். கின்சா பயத்தோடு அவனை பார்த்தாள். ஒரு பைத்தியம் காட்டுக்கொல்லி சிங்கமா தூங்கிட்டு இருக்கா? இல்லேன்னா தூங்குற மாதிரி நடிக்கிறானா?
கின்சாவிற்கு புரியவில்லை. ஒரு நிமிஷத்துக்குள்ள உன் கண்கள் மூடணும், நீ தூங்குற மாதிரி தெரியணும். இல்லனா என் மாதிரியானவன் கிடையாதா? இரைச்சல் பண்ணுவேன். அஸ்லான் கண்கள் தற்செயலாகத் திறக்காமலே கடுமையான எச்சரிக்கையுடன் கூற அவள் பாய்ந்து கண்களை மூடினாள். அஸ்லான் எழுந்து குளியலறை நோக்கி சென்றான். கின்சா உள்ளுக்குள் நன்றி கூறினாள். அவளது நினைவில் அஃப்ஹாம் சொன்ன வார்த்தைகள் ஒலிக்க ஆரம்பித்தன. என்னோட கல்யாணம் பண்ணிக்கறியா? உன் சிம்பிள் இயல்புதான் எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னோட வாழ்க்கையில வர்ற முதல் ஆண் நானுனும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமே உனக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் என் பிரச்சனையாயிருக்கும். நீ ஒத்துக்கொடு. நீ என்காகம் தயாராகு. எல்லா கவலையையும் விட்டுடு. கின்சாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவன் சொன்ன வார்த்தைகளில் எப்படி ஏமாந்தேனோ? அவன் ஒரு திருமணமான ஆணாக இருந்தான். இப்போது கின்சாவிற்கு அதற்காக மிகுந்த வருத்தம் இருந்தது. ஏன் அவள் அந்த ஆளையை கண்டுபிடிக்க முடியவில்லை? வாழ்க்கை எனும் பயணத்தில், இந்த கொடூரமான ஆண்கள் நிறைந்த சமுதாயத்தில் எந்த மகரம் உறவுமில்லாமல் அவள் இனிமேல் வாழ முடியவில்லை. அவளது பக்கத்தில் ஒரு வீடு இருந்தது. ஜுல்பி சாஹிபின். அவர் தாமே வெளிநாட்டில் இருந்தும் அந்த வீட்டை விட்டுவிடவில்லை. வாடகைக்கு கொடுத்து வைத்திருந்தார். அந்த ஆள் ஒரு குண்டா. அந்த நாட்களில் கின்சாவின் பின்னால் தீவிரமாக விழுந்திருந்தான். இதை அவள் யாரிடமும் சொல்லவில்லை. ஆனால் அப்ஹாமுடன் நிக்காஹ் செய்வதற்கான ஒரு காரணம் இதுவும்தான். மற்றொன்று அவளது தாயின் சிகிச்சை. அதை சிறந்த முறையில் செய்வதாக அவர் வாக்குறுதியளித்திருந்தார். ஆனால் அஸ்லான் எந்த வாக்குறுதியும் கொடுக்கவில்லை. இருப்பினும் அனைத்தையும் புரிந்தவனாய் அவன் முதலில் கேட்காமலே அவளது தாயை ஹாஸ்பிடலுக்கு கொண்டு சென்றான். கின்சா ஒரு கணத்தில் எழுந்து உட்கார்ந்தாள். அவளுக்கு அந்த அறையில் ஆக்சிஜன் குறைவாக இருப்பது போல் தோன்றியது. ஏதாவது தவறு செய்துவிட்டேனா? அஸ்லானின் காதலை மறுத்ததற்காக இந்த 3 ஆண்டுகளில் மிகவும் வருந்தியிருக்கிறேன். இது அவரிடம் சொல்லட்டுமா? அந்த எண்ணத்தில் ஆழமாக மூழ்கியிருந்தாள். அந்த நேரத்தில் குளியலறையிலிருந்து கருப்பு சாண்டோ மற்றும் லூஸ் ட்ரவுசரில் ஈரமான தலைமுடியை துவைக்கும் தோளிலுடன் அவன் அறைக்குள் வந்தான். கின்சாவின் இதயம் நெஞ்சுக்குள் சுருண்டது. பதற்றத்துடன் கண்ணாடியில் அவனை பார்த்தாள். உனக்கு என்னை விட ஹெவி டோஸ் வேணுமா? இன்னும் விழித்திருப்பதா? அர்த்தமுள்ள ஆனால் கடுமையான குரலில் அவன் அவளிடம் திரும்பினான். அடுத்த நிமிடமே அவள் படுக்கையில் தலை திருப்பி மாறிக்கொண்டாள். 2 கண்ணீர் துளிகள் தலையணையில் மெதுவாக கலந்தன. அஸ்லான் அறையில் நிற்கவில்லை. தனது சிகரெட் மற்றும் லைட்டரை எடுத்து அறையை விட்டு வெளியே சென்று விட்டான். கின்சா கடுமையாக கண்களை மூடிக்கொண்டு தன்னை தானே மனதளவில் உற்சாகப்படுத்தினாள். காலைச் சூரியன் குரேஷி ஹவுஸில் மகிழ்ச்சியை கொண்டு வந்திருந்தது. அது துயரம் தருமா, சந்தோஷம் தருமா? அதை நேரமே தீர்மானிக்க வேண்டியது. அனம் தனது கண்கள் ஃபிஜாவின் அழுகையால் திறந்தாள். அனம் அவளை எழுப்புவதற்குள் அப்ஹாம் அவளை தூக்கிக் கொண்டு மார்பில் அழுத்தினான். ஆனால் ஃபிஜாவுக்கு பசியாக இருந்தது. அவள் குரட்டித் தோலாக அழவே செய்தாள். அப்ஹாம் அவளை மெதுவாக அனமிடம் கொடுத்தான். அனத்தின் மடியில் வந்தவுடன் அவள் அமைதியாகி மீண்டும் மீண்டும் வாயிலிருந்து விரலை வெளியே எடுத்துக்கொண்டு மக்கி மக்கி என சப்பத் தொடங்கினாள். அப்ஹாம் குளியலறையின் பக்கம் சென்றான். அனம் அவளுக்கு பாலை கொடுக்க ஆரம்பித்தாள். அந்த அமைதியின் அலை அவளது உடலெங்கும் ஓடியது. மனதளவில் இறைவனுக்காக நன்றி கூறினாள். ஆனால் அறியவில்லை, இனியும் அவளது சோதனை முடிவடையவில்லை என்பதை. ஃபிஜா பாலை குடித்தவுடன் தூங்கிவிட்டாள். அனமுக்கும் அவளுக்கு பாலை கொடுக்கும்போது தூக்கம் வந்தது. கண்கள் அவளுக்கு திறந்தன. அப்ஹாம் ஃபிஜாவை அவளது மடியில் இருந்து எடுத்து மெதுவாக காடில் படுக்க வைத்து விட்டிருந்தான். அவள் சற்று பதறி நிமிர்ந்தாள். தூக்கம் அவளிடம் வலுவாக இருந்தது. சரி, படுத்துக்கோ. அப்ஹாம் மெதுவாகக் கூறி அவளது தலைக்கு தலையணை வைத்து அவள் மேல் கம்பளியை இழைத்தான். அனம் அவன் இந்த அளவுக்கு பராமரிப்பினால் மனதளவில் மகிழ்ந்தாள். இதுவேதான் அவளுக்கு எங்கோ தொலைந்திருந்த பராமரிப்பு. அதுவேதான் அனத்தின் வாழ்வதற்கான காரணம். அவளது முகத்தில் மெதுவான புன்னகை தோன்றியது. அப்ஹாம் இப்போது மஸ்ஜிதுக்கு செல்ல தயாராகிவிட்டான். அஸ்லான் ஹாஷ்மியின் முழு இரவும் விழிப்பாகவே சென்றது. சிகரெட் புகைக்கும் அவன் அதனை இப்போது ஏஷ்ட்ரேவில் அழுத்தினான். அவன் அறையில் நிற்கவில்லை. கோபத்தில் அந்த பெண்மணிக்கேதானே தீங்கு விளைவிக்கும், அல்லது அப்படி ஒரு காயத்தை தருவான். பின்பு தன்னையே பார்த்து வெட்கப்படுவான். அவள் மீது அவனுக்கு கோபம் இருந்தாலும்
அது எவ்வளவு கடுமையான கோபமாக இருந்தாலும் அவள் அவனது காதல்தானே. இதுவரை அவன் இருதயமே அவளையே நாடியிருந்தது. அதை அஸ்லானே கடுமையாக அடக்கி அமைதிப்படுத்தினான். மீண்டும் அறைக்குள் வந்தபோது அவள் ஜாய்னமாஸ் விரித்து நமாஸ் படித்துக் கொண்டிருந்தாள். ஒருவேளை தானாகவே கிப்லா பார்த்து ஜாய்னமாஸ் விரித்திருப்பாள். அஸ்லான் அதை பாராட்டாமலே குளியலறையின் பக்கம் சென்றான். மார்பில் எரிகின்ற கதிர்களை ஷவர் நீரின் குளிர்ச்சியில் நின்று மட்டும்தான் ஆறச் செய்ய முடியும். அந்த வெப்பம் அந்த இரவிலிருந்து மேலும் மேலும் மூளிக்கொண்டே இருந்தது. அஃபஹாம் அந்த நேரத்தில் ஆபீஸில் இருந்தான். கின்சா திடீரென காணாமல் போய்விட்டாள். ஆனால் அவள் எங்கே போக முடியும்? அவனுக்கு எதுவும் புரியவில்லை. அவளுடைய வீட்டுக்கு தன்னுடைய ஆளையே அனுப்பி விசாரிக்கச் சொன்னான். ஆனால் அங்கேயும் பூட்டு போட்டிருந்தது. அந்த நேரத்தில் அவனுக்கு கின்சாவைப் பற்றி உண்மையாகவே கவலை ஏற்பட்டது. நண்பர், எதிரி எல்லா இடங்களிலும் இருந்தார்கள். அதனால்தான் அவள் ஏதாவது ஒரு ஆபத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடுமோ என்பதுதான் அவனை அதிகம் கலங்கடித்தது. இப்படி அவன் அந்த எண்ணங்களில் மூழ்கியிருந்தபோது அவனுடைய மொபைல் ஒலித்தது. அழைத்தது அஸ்லான்தான். கால் எடுத்ததும் சில நொடிகள் அமைதியே இருந்தது. எப்படி இருக்கிறாய்? அஸ்லானின் குரலில் அஃபஹாம் சிந்தனை உலகிலிருந்து வெளியே வந்தான். என்ன ஆகப்போறது எனக்கு? அஃபஹாமின் குரல் எந்த உணர்வுமில்லாமல் இருந்தது. ஹியூம், நல்லதுதான். ஆகக்கூடாது. நிஜமாகவே இன்றிரவு உனக்கொரு சர்ப்ரைஸ் இருக்கு. என் தரப்பிலிருந்து. அஸ்லானின் வார்த்தைகளில் அவன் சற்று உற்றுப் பார்த்தான். என்ன சர்ப்ரைஸ்? அதை இன்றிரவுதான் சொல்றேன். சரி, ஒரு பெரிய பார்ட்டி ஏற்பாடு பண்றேன். நீயும் அனனம் இருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அஸ்லான் அவனை அழைத்துவிட்டு அவன் பேச முயன்றதையும் கேட்காமல் கால் முடித்து விட்டான். தங்கையிடம் கால் செய்து அவன் தனது ரிசப்ஷன் விஷயத்தை தெரிவித்தான். அண்ணா, இப்படி திடீரென ரிசப்ஷனா? என்ன அர்த்தம்? நீங்க கல்யாணம் எப்ப பண்ணீங்க? அவள் மிகவும் ஆச்சரியத்தில் மூழ்கினாள். நேத்தே நிக்காஹ் ஆயிருக்கு. இன்னைக்கே ரிசப்ஷன். அஸ்லான் மேலும் விளக்கினான். ஆனா அண்ணா, அந்த பொண்ணு யாரு? நீங்க எதுவுமே சொல்லலையே. இன்றிரவு வர்றேனா நீங்க நேர்ல சந்திச்சுக்க. அஃபஹாமுக்கு பார்ட்டி விஷயம் மட்டும்தான் சொன்னேன். ரிசப்ஷன் பற்றி இல்ல. அவனுக்கு மேலும் எதுவும் விளக்காமல் கால் முடித்து விட்டான். இன்றிரவு அஃபஹாம், உனக்கொரு பெரிய அதிர்ச்சி இருக்கு. என் தங்கை எப்படி நீ கொஞ்சம் கொஞ்சமா அவளை வேதனைப்படுத்தினாய். எப்படி அவள் அழுதாள். இப்போ உன்னாலே நானும் அதே மாதிரி ஒரு வேதனையை சுவைக்கப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே அவன் எழுந்து ஜன்னல் பக்கம் சென்றான். ரிசப்ஷனுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முடிந்துவிட்டன. எல்லாவற்றையும் ஜாசிம்கான் தான் ஏற்பாடு செய்திருந்தான். தனது மனைவி ஜானனுடன் சேர்ந்து நகரத்தின் மிகப்பெரிய பேன்க்வெட் ஹாலுக்கு வந்திருந்தான். அங்கே அந்த நேரத்தில் பார்ட்டியின் சுகாதாரமயமான சுகம் தொடங்கப் போகிறது. எனக்குத் துலகனை பார்க்க வேண்டும் என்று ஜானன் ஜாசிமிடம் கூறினாள். உடனே அவன் பிரைடல் ரூம் பக்கம் கையால் காட்டிக் கூறினான். நான் ஜென்ட்ஸ் பக்கம் போறேன். நீ கவனமாயிரு. அதிகம் நடக்காதே. அவளது உயர்ந்த ஹீல்ஸை பார்த்து அவனது கண்கள் சுழன்று அவள் 2வது மாதம் கர்ப்பமாக இருந்தாள். ஆனால் ஜாசிம் அவளை கடைசி மாதம் போலவே பராமரித்தான். ஜானன் உடனே பிரைடல் ரூம் பக்கம் சென்றாள். ஜாசிம் ஜென்ட்ஸ் பக்கம் சென்றான். எல்லா ஏற்பாடுகளும் மிகவும் அழகாக இருந்தது. அஃபஹாம் மற்றும் அன்னமும் வந்துவிட்டார்கள். ஆனால் அவர்கள் இருவரும் இன்னும் அஸ்லானை சந்திக்கவில்லை. அஃப்ஹாம் அனத்தின் அருகில் நின்று அவளது மடியில் இருந்த ஃபசாவை எடுக்க முயன்றான். ஏனெனில் குழந்தை மீண்டும் மீண்டும் அவனிடம் வர முயல்கிறாள். அப்போதே லைட்டுகள் அணைக்கப்பட்டன. ஒரு ஸ்பாட்லைட் மட்டும் அஸ்லானும் அவன் அருகில் நின்றிருந்த பெண்ணையும் நோக்கிச் சென்றது. அஃபஹாமின் பார்வை உயர்ந்தது. பின்பு திரும்புவதை மறந்துவிட்டான். அது வேறு யாரும் இல்லை, கின்சாதான். ஆனால் கின்சா அஸ்லானுடன். அஃபஹாமின் நெற்றியில் சில இருகுருக்கள் தென்பட்டன. மிலேஹோதும் ஹம்கோ படே நசிபோன்சே சுராயாஹைமேனே கிஸ்மத் கி லகீரோன்சே. மியூசிக் சத்தம் காதில் விழுந்தவுடன் அப்ஹாம் சற்று உணர்வுக்கு வந்தான். இது இது எப்படி சாத்தியம்? கின்சா அஸ்லானுடன் என அவன் குழப்பமாக ஜோராக கூறினான். அவனது அருகில் நின்ற அனம் அவனது வார்த்தையை கேட்டு மீண்டும் கவனமாக தன் சகோதரருடன் நின்ற அந்தப் பெண்ணை பார்த்தாள். அந்தப் பெண் மிக அழகாக இருந்தாள். தன்னும் அவளும் ஒப்பிடப்பட்டதேபோல் தானாகவே
அவள் தன்னை அந்தப் பெண்ணுடன் ஒப்பிட்டுப் பார்க்கத் தொடங்கினாள். அந்தப் பெண்ணில் என்ன விசேஷம் இருக்கிறது என்று அவள் எண்ணினாள். அப்ஹாம் வேகமாக ஸ்டேஜ் பக்கம் சென்றான். அஸ்லான் மற்றும் கின்சா ஒரே இடத்தில் நின்றனர். அவர்களின் முகங்கள் ஒளிபரப்பவாறு பிரகாசித்தன. அனைவரும் அந்த ஜோடியை பாராட்டிக் கொண்டிருந்தனர். வாழ்த்துக்கள் அண்ணா, திடீரென நீங்கள் மிகவும் ஆச்சரியப்படுத்திவிட்டீர்கள். அப்ஹாம் ஏதாவது பேசுவதற்குள் அனம் முன்னேறி அஸ்லானுக்கு வாழ்த்து தெரிவித்தாள். அப்ஹாமின் கால்கள் அந்த இடத்தில் உறைந்து போனது. அவன் முன்னே அப்ஹாமை பார்த்தவுடன் ஒரு கணம் கின்சாவின் முகம் சூரியன் மறைந்தது போல் விட்டுவிட்டது. அவளது முகத்தில் இருந்த போலியான புன்னகை பளிச்சென மறைந்தது. அப்ஹாம் தீவிரமாக அவளை உதும் பார்வையுடன் பார்த்தான். என்ன விஷயம் அப்ஹாம், நீ வாழ்த்த வேண்டாமா என அஸ்லான் அவன் பார்வை கின்சாவை நோக்கி சென்று கொண்டிருப்பதை கவனித்துக் கொண்டு கடுமையான குரலில் கேட்டான். அப்ஹாம் உதடுகளை கடித்துக்கொண்டு இம்முறை அஸ்லானை பார்த்து எதுவும் கூறாமல் மேடையில் இருந்து இறங்கி விரைந்து அங்கிருந்து வெளியேறினான். அனமின் கண்கள் கண்ணீரால் நனைந்தன. அஸ்லான் அவளை கண்ணில் கட்டிக்கொண்டு தைரியம் கொடுத்தான். பியாக்கு அவள் ஹீத்தில் இருந்த ஃபிழாவை தூக்கிக் கொண்டு அன்பாக அவளது முகத்தை முத்தமிட்டான். ஃபிழா மாமாவின் கையில் வந்து சந்தோஷமாக சிரித்தாள். அனம் கின்சாவிற்கு அருகில் சென்று அவளது கையை பிடித்தாள். அந்த கை பனிக்கட்டியைப் போல் குளிர்ந்திருந்தது. நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? அனமின் புன்னகை மிகவும் அழகாக இருந்தது. ஒரு கணம் கின்சா அந்த புன்னகையை பார்த்து கொண்டே மயங்கிவிட்டாள். இந்த பொண்ணும் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. அவளுடைய கணவர் என்னிடம் இல்லையெனில் இவ்வளவு அன்பாக பேசவே மாட்டாள் என்று கின்சா உள்ளுக்குள்ளே எண்ணினாள். நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். எனது அண்ணன் மனதிலிருந்து நல்லவனாக இருக்கிறான். அவர் உங்களைத் தேர்ந்தெடுத்திருப்பின் அந்த உறவை இறுதி மூச்சு வரை பாதுகாப்பார் என அனம் கின்சாவின் சோகமான முகத்தை கவனித்து மென்மையான குரலில் கூறினாள். கின்சா ஆழ்ந்த நிச்சத்துடன் விழிகளைத் தாழ்த்தினாள். அவளுக்குள் அந்த நல்ல பெண்ணிடம் குற்ற உணர்வு தோன்றியது. தெரிந்தே இல்லாமல் அந்தப் பெண்ணின் வாழ்க்கையை அழிக்கப் போகிறாள். அவளிடம் மன்னிப்பு கேட்கவும் முடியவில்லை. கண்ணீர்தான் அவளது கண்களில் வசிக்கத் தொடங்கிவிட்டது. அந்த நிகழ்வில் அப்ஹாம் திரும்பவில்லை. விழா முடிந்த பின் அஸ்லான் தன் சகோதரியை தானாகவே விட்டு சென்றான். காரில் இறங்கும்போது ஒரு பகை மனப்பான்மையுடன் கின்சாவை பார்த்தான். அவள் ஒரு பெரிய ஷாலில் மூடிக்கொண்டு முன்பக்க இருக்கையில் அமர்ந்திருந்தாள். அஸ்லான் அனமின் தில் தூங்கிக் கொண்டிருந்த ஃபிழாவை தூக்கிக் கொண்டு குரேஷி ஹவுஸில் உள்ளே சென்றான். அல்லாஹா ஹாஃபிஸ் பாவி, பிறகு சந்திப்போம் என அனம் அன்பாக கின்சாவை நோக்கி கூறினாள். குடா ஹாஃபீஸ் என கின்சா அழகாக புன்னகைத்துக் கூறினாள். அவள் கீழே இறங்கிவிட்டாள். இருவரும் அமைதியாக ஒருவருக்கொருவர் மரியாதையை கொடுத்தனர். சிறிது நேரத்தில் அஸ்லான் திரும்பி வந்தான். காரில் அமர்ந்தவுடன் சாலையில் வாகனத்தை இயக்கினான். இருவருக்கும் நடுவே ஆழ்ந்த மௌனம் நிலவியது. கின்சா பயத்துடன் அஸ்லானை பார்த்தாள். அவன் ஒரு கையால் வண்டி ஓட்டிக் கொண்டிருப்பதோடு மற்றொரு கையால் எதையோ டயல் செய்து கொண்டிருந்தான். அவன் நெற்றியில் கவலையின் கோடுகள் தென்பட்டன. கின்சா கண்களை தாழ்த்தினாள். ஹலோ ஜாசிம், எங்க இருக்கிறாய் என அஸ்லானின் குரல் கின்சாவின் காதில் விழுந்தது. வீட்டிற்கே போகிறேன், வழியில் இருக்கிறேன் என ஜாசியம் கூறினான். அவன் கார் ஓட்டிக்கொண்டும் அருகே இருக்கையில் அமர்ந்திருந்த ஜானா உறக்கமாக இமைத்துக் கொண்டிருந்தாள். அந்த நாட்களில் அவளுக்கு அதிகமாக தூக்கம் வந்து விடுவதை அவன் கவனித்தான். சரி, பிறகு பேசலாம் என அஸ்லான் கூறினான். அவன் புரிந்துவிட்டான். ஜாசிம் தன் மனைவியுடன் இருக்கிறான். அதனால்தான் அவர் மேலும் எதுவும் பேசாமல் அழைப்பை துண்டித்துவிட்டார். இப்போது அவர் வேறு எவரோடோ ஒரு எண்ணை டயல் செய்யத் தொடங்கினார். அதே நேரத்தில் அவரது கையிலிருந்து ஸ்டீரிங் தவறியது. காரின் நிலை மயங்கியது. அஸ்லான் என கிறுக்கிய கின்சா அவரது புயலை பிடித்தாள். அஸ்லான் மொபைலை கைவிட்டு ஸ்டீரிங்கை பயங்கரமாக பிடித்து காரை வலுவாக பிரேக் அடித்தான். கார் ஒரு அதிர்ச்சியுடன் நின்றது. அஸ்லானின் புயலை பிடித்திருந்த போதும் கின்சாவின் தலை டாஷ்போர்டில் மோதியிருந்தது. ஒரு கணம் கின்சாவிற்கு முழு உலகமே சுழன்றது போல தோன்றியது. ஈத்தை பிடித்தபடி அவள் கண்களை வலியாக மூடியாள். அஸ்லான் அவள் தன்னை பார்க்காமலே காரை ரிவர்ஸில் எடுத்தான். முன்னால் பள்ளத்தாக்கு இருந்தது. ஒரு நொடியாவது பிரேக்கில் தாமதம் ஏற்பட்டிருந்தால் அவர்கள் இருவரும்
காருடன் பள்ளத்தாக்கில் விழுந்திருப்பார்கள். மிக மிக மெதுவாக கார் ரிவர்ஸில் பின் சென்றதும் அதை சாலையில் திருப்பி அமைத்தான். அந்த தருணத்தில் அவனது மூளை முற்றிலும் சிதைந்திருந்தது. அஃப்ஹாம் வீடு எட்டவில்லை. அதை கண்டுபிடிக்க முயற்சித்தபடி தன்னைத்தானே மறந்துவிட்டான். அனம் கண்களில் கண்ணீருடன் அழுத காட்சி அவனை அச்சுறுத்தியது. அஃப்ஹாமை எங்கே தேடுவது என்று தெரியவில்லை. அவன் மொபைலை கீழிருந்து எடுத்து தன் நம்பிக்கைக்குரிய ஒருவரை அழைக்கத் தொடங்கிய போது ஆனமின் மெசேஜ் வந்தது. அஃப்ஹாம் வீடு வந்துவிட்டான். அஸ்லான் ஆழமாய் சுவாசித்து நன்றி செலுத்தினான். என்னவாயினும் அவன் அவனுடைய நண்பன், மிக நெருங்கிய நண்பன், தன் சகோதரியின் கணவன், தன் மகளின் தந்தை. அவனுக்கான அக்கறை இயற்கையானதுதான். இப்போது சமாதானமடைந்து கார் வீட்டு வழிக்குத் திருப்பினான். கின்சாவின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. ஆனால் அவள் மெளனமாகவே இருந்தாள். அஸ்லான் காரை வீட்டு கேட் வழியாக உள்ளே கொண்டு வந்து கார் போர்ச்சில் நிறுத்தி காரிலிருந்து இறங்கி எதிர்ப்புற கதவினால் கின்சா இறங்குவதை காத்திருந்தான். ஆனால் கதவு திறக்காததால் அவன் எரிச்சலுடன் சென்றதும் கதவைத் திறந்து கின்சாவை ஓர் இழுத்தழுத்தத்தில் கீழே இறக்கினான். அவள் வழுவி அவனது தோளில் சாய்ந்தாள். இவ்வளவு விஐபி இல்ல நீ. அஸ்லான் ஹாஷ்மி உன்னுக்காக கதவு திறந்து உன்னை வெளியே கொண்டு வந்து விழிகளில் வைத்துக் கொள்வதற்கும். அவள் முகத்தைச் சாய்த்துக் கொண்டு அவனை பார்த்தபடி இருந்த கின்சாவிடம் அவன் அழுத்தமான கோபத்தில் கடுமையாக சபித்தான். அவளது மணிக்கட்டை பிடித்தபடி உள்ளே சென்றான். அஃப்ஹாம் எந்த வகையிலான பார்வையில் அவனை பார்த்தானோ அது அஸ்லானின் உடலெங்கும் நெருப்பாக பதிந்தது. அவளைக் கொண்டு செல்லும்போது அவளை கூடையில் போட்டு வீசியது போல சொப்பையில் வீசினான். அவள் சாய்ந்தபடி அதில் விழுந்தாள். கின்சா அஸ்லான் ஹாஷ்மி, மறந்துவிடாதே, இப்போது நீ எனது நிக்காவில் இருக்கிறாய். என் மரியாதைக்கு சாய்வு ஏற்படும் எவ்விதமான செயலும் செய்தால் உன் உயிரைப் பறிக்க ஒரு வினாடி கூட எடுக்க மாட்டேன். அவளுக்கு ஒரு நொடியும் வாய்ப்பு தராமல் புலம்பியவாறே நீளமான அடிகள் இடையிலான ஓசையுடன் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள் அடைத்துவிட்டான். கின்சா தன் ஷாலை கழற்றி ஓர் பக்கம் வைத்தாள். அவளது நெற்றியில் சிவந்த குறி இருந்தது. அது இன்னும் அவளுக்கு வலியளித்தது. கண்ணீருடன் கண்ணாடி முன்னால் நின்றாள். நெற்றியின் ஓரத்தில் உள்ள வீக்கம் மற்றும் சிவந்த புள்ளியை பார்த்தபடி அழுத்த முறைத்தாள். ஆனால் வலியால் ஒரு துடிப்பு வந்தது. அவளுக்கு தற்போது கடுமையான வலி இருந்தது. ஆனால் அதை ஒற்ற ஒரு வெப்பமான பொருள் இல்லை. கடும் குளிர் காரணமாக அந்த வலி மேலும் அதிகரித்தது. பின்னால் திரும்பி அந்த ஷாலின் ஒரு பகுதியை நெற்றியில் வைத்து அழுத்தினாள். சிறிது நேரத்தில் ஈஜினைட் உடையுடன் திரும்பி வந்த அஸ்லான் அவளை அதேபோல் சொப்பையில் அமர்ந்திருப்பதை பார்த்ததும் வெகையாக கோபமடைந்தான். அவளது அலங்காரப் பொலிவான தோற்றத்தால் அவனை கவர வேண்டும் என எண்ணினாள் என்று புரிந்ததும் அஸ்லானுக்கு அதனால் மேலும் சினம் ஏற்பட்டுவிட்டது. மாற்றி ஏன் அணியவில்லை? அவளது மணிக்கட்டை பிடித்தபடி அவளை இழுத்தவாறே கேட்டான். அப்போதே அவனது பார்வை அவளது நெற்றியிலிருந்த அந்த சிவந்த பகுதியில் நிலைநிறுத்தியது. இந்த காயம் எப்படி ஏற்பட்டது? நீங்கள் காயம் தருவதை நிறுத்தினால்தான் என் காயம் உங்கள் கண்ணுக்குப் படும் அல்லவா? அவளும் தன் கோபத்தை அடக்கிக் கொண்டு அழற்சியான குரலில் பதிலளித்தாள். கின்சா, இங்கே பார், என்னைப் பார். அவளது நெற்றியை கவனிக்க அவளது முகத்தை தனது பக்கம் திருப்பினான். அவளது நெற்றியை தொடியது. அவளிடமிருந்து ஒரு வலி நிறைந்த நீண்ட சுவாசத்தை வெளிப்படுத்தச் செய்தது. அவன் ஃபர்ஸ்ட் பாக்ஸிலிருந்து அன்னைன்மெண்ட் எடுத்தான். அதை அவளது நெற்றியில் வைக்கத் தொடங்கினான். விருப்பமில்லாமலேயே கின்சாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. முன்னமே சொன்னிருக்கணும்தானே இந்த அடிக்கு? அஸ்லான் மென்மையாகச் சொன்னான். இப்போ எனக்கு வேதனைகள் எல்லாம் பழக்கமாக வேண்டியதுதானே அஸ்லான்? ஏனெனில் நீங்கள் என்னை கொண்டு வந்ததே அதற்காகத்தானே? கின்சா இழுத்து இழுத்து சொல்லினாள். கின்சா, அப்படி இருந்திருந்தா நேத்தே இராத்திரி உன்னமே கொடூரமா சிதைத்திருப்பேன். உடம்போட திருமணம் செய்திருக்க மாட்டேன் என்றான். அவன் வார்த்தைகளில் கின்சா வேதனையோடு அவனை பார்த்தாள். என் சகோதரி சொன்னா, அவளது கணவர் வேறொரு பெண்ணின் அழகில் மயங்கிட்டார்னு. அப்போ என்னால அந்த பொண்ண கொன்று வைக்கணும்னு தோணுச்சு. ஆனா அப்புறம் நினைச்சேன் அவள சிறையில் அடக்கணும். அப்போதுதான் அஃப்ஹாம் அவளது காதலை அடைய முடியாது. ஆனா பிறகு தெரிஞ்சதும் அந்த பெண் கின்சாதான். மனசு பலமா பிரார்த்திச்சது அந்த கின்சா நீ இல்லாதிருக்கணும். ஆனா சில பிரார்த்தனைகள் நிறைவேறாதே. நீயே அந்த பெண். என்னால உனக்கு எதுவும் கெட்டது செய்ய முடியல, கடத்தவும் முடியல. ஆமா,
கோபம் வந்தது, ரொம்ப கோபம். ஆனா அந்த காதலை என்ன பண்றது? 3 வருடங்களா என் உள்ளத்துல குடியிருக்கிறது. இப்போ அன்பா மாறிச்சு, தெரியல. ஏன் என் மனசு நம்பிச்சு? நீ இன்னும் என்னுக்காக உன்னையே பாதுகாத்திருக்க, நீயே வந்தபடி இருக்க. அதுவும் எந்த ரூபத்துல? இப்போ நீ என்கிட்ட சொல்ற? நான் கோபப்படாம இருக்கணுமா? உன்னிடம் எதுவும் சொல்லக்கூடாதா? அவள் அருகே வந்து நெற்றியில் சுருக்கத்துடன் சொன்னான். நீங்கள் இன்னும் என்னை காதலிக்கிறீர்களா? அவள் ஆச்சரியத்துடன் கேட்டாள். இது என் தவிர்க்க முடியாத தவம். என் மனசு என் சொல்றது கேட்க மாட்டேங்குது. உன்னை மட்டும்தான் விரும்புது. உன்னை என் வாழ்க்கைத் துணையாக்கிக்கிட்ட பிறகும் உன்னிட்டம் எந்த உரிமையும் நீ புரிஞ்சுகிட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். அஸ்லான் ஆழமாக சுவாசித்து தலையைத் திருப்பினான். கின்சா தனது கண்ணீரைத் துடைத்தாள். அஸ்லான், நீங்க எல்லாத்தையும் மறந்து என்ன மன்னிக்க முடியாதா? நம்ம வாழ்க்கைய ஒரு புதுசா நான் எப்படி மறக்கிறது? நீ அஃபஹாமோட கல்யாணம் பண்ணிக்க போறது, அந்த உண்மைய என் மனசிலிருந்தும் என் நெஞ்சிலிருந்தும் எடுத்தேக்க முடியல கின்சா. நீ நம்பிக்கைய கைவிட்ட. நான் அந்த நம்பிக்கைய கைவிடலை அஸ்லான். நேத்தும் இல்ல, இன்னைக்கும் இல்ல. என் இதயத்துல நேத்து நீங்க இருந்தீங்க. இன்னைக்கும் நீங்க தான் இருக்கிறீங்க. அவள் அவன் அருகே வந்து அவனது இரு கைகளையும் பிடித்து சொன்னாள். நான் உங்களைத் தவிர வேற யாரையும் காதலிக்கல. நீங்கள்தான் என்னை விட்டு சென்றீங்க. நீயே சொன்னேனே போனுக்கா? அஸ்லான் அதிருமென வாய் திறந்து சொன்னான். நீ எதிர்பார்த்தேன் நான் எதிர்த்து சொல்லுவேன்னு? ஒரு வார்த்தை கூட கேட்கல. என் நிலைமை என்னன்னு பார்க்கல. ஒரே அகங்காரம்தான் என்கிட்ட இருந்தது. எப்படி கேட்பேன்? அஸ்லான் அவளது கண்ணீரைத் துடைத்துக் கொண்டு மென்மையாக சொன்னான். அகங்காரம் காதலை விட முக்கியமாயிருந்தது. அவள் மேலும் அவனிடம் நெருங்கி கேட்க அவன் ரொம்ப பிடித்துக் கொண்டான். நீயே ரொம்ப அழகா இருக்கே. அவளது கன்னத்தில் தனது விரலை சூழ்ந்தபடி சொன்னான். கின்சாவின் விழிகள் நெகிழ்ந்தன. அவள் பிழிசதை பசிக்க வைத்துவிட்டு படுக்கையில் வந்து உட்கார்ந்தாள். அஃப்ஹாமின் காரின் ஹார்ன் ஒலி கேட்டது. அனம் நன்றி சொன்னபடி அஸ்லானுக்கு மெசேஜ் அனுப்பினாள். அஃப்ஹாம் உள்ளே வந்தான். அவன் மிகவும் சோர்வாகத் தெரிந்தான். உங்க உடம்பு நலமா? அனம் அவனது கையை பிடித்து கேட்டாள். அவன் சோகமாக அவளைக் கடந்து தனது கையை விலக்கினான். உங்க அண்ணன் நல்லதா செயலை? நான் அவனை விட்டு வைக்க மாட்டேன், அவன் கோபத்துடன் சொன்னான். உடனே அனம் எழுந்தாள். இதன் பொருள் அந்தப் பெண் அவன் அண்ணனோட கல்யாணமாகிவிட்டாள். ஆனாலும் அஃப்ஹாம் இன்னும் அதை விட்டு வைக்க மாட்டேன் என்ற நிலைப்பாடில். சரி, நீங்க என்ன செய்ய வேண்டும்னாலும் பண்ணிக்கோங்க. ஆனா அதுக்காக நீங்க எனக்கு விவாகரத்து குடுக்கணும். அனம் பயப்படாமலே சொன்னாள். அடுத்த நொடியே அஃப்ஹாம் கோபத்தில் அவளது கழுத்தில் கை வைத்தான். ஆனால் பிடி மிக மெதுவாக இருந்தது. அனத்தின் உள்ளம் நடுங்கியது. மூடி போடுடா உன் வாயை. இப்போ வேறொரு முறை இதே வார்த்தை சொன்னா உன் உயிர் பறிக்கிறேன். மெதுவாகவும் கொந்தளித்ததும் அவளது மீது சுவற்றில் தள்ளினான். ஏன்? உங்க மனசு ஒரு பெண்ணிலிருந்து தொல்லைச்சு. இப்போ வேறொரு திருமணமா? நான் உங்க கண்கள் பொம்மையா? நான் உங்க பிள்ளையின் தாய்தான். ஆனா உங்க மனசு வெளியில இருக்கிற பெண்களுக்கு துள்ளுறதே. என்னிலே என்ன மீஞ்சிருக்குது? அனம், உன் நாவை எவ்வளவு திறக்கணும்னு நீ அப்புறமா தாங்கிக்க முடியும்னு யோசிச்சு பேசு. அவன் அவளை கோபமாய் கரைத்தான். விட்டுருங்க, போங்க, உங்க விருப்பமானவங்க கிட்ட. அனம்னு ஒரு பெண் இருந்தா நினைச்சுக்கே, அவளே இறந்துட்டா. அவள் அழுத வழியே அவனை தள்ளி அவனது மார்பில் கையடித்தவாறு தன் முகத்தை மறைத்துக் கொண்டு அழுதாள். அஃப்ஹாம் அவளை தனது அன்பில் சேர்த்தவாறு அவளது மேல்வெளியை மெதுவாகத் தடவினான். இன்று அனம் தன்னுடைய உண்மை இருப்பை உணர்த்தினாள். அவன் மனதுக்குள்ளேதான் தன்னை மன்னிக்க முடியாமல் இருந்தான். எப்படி ஒரு மனிதனாக ஜன்னத்து போன்ற வாழ்க்கையை விட்டுவிட்டு நரகத்தைத் தேடியிருக்கிறேன் என்று. அவளது நெற்றியில் முத்தமிட்டு அவளைக் கட்டிக்கொண்டபடி தூங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளையான ஃபிசாவை பார்த்து அல்ஹம்துலில்லா என்று நன்றி சொன்னான். தவறான பாதையைத் தவிர்த்ததற்காக. என்னாச்சு? இன்னும் தூங்கலையா? தனது பக்கம் திரும்பி முகத்தைக் காட்டிய கின்சாவை பார்த்து மெதுவாகக் கேட்டான். நீங்க ரொம்ப நல்லவங்க அஸ்லான். உங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா? ஒருவேளை என் இடத்துல வேற யாராவது எப்படி இருக்க முடியும் கின்சா? அவளது அருகில் வந்து இருபுறமும் கைகளை வைத்துக்கொண்டு அவளது முகத்தில் தனது சூடான மூச்சை விட அவளது இதயம் வேகமாய்த் துடிக்க ஆரம்பித்தது. அசி? 3 ஆண்டுகளுக்குப் பின் அவளை அவ்வாறு அசி என அழைத்தாள்.
அவளது கண்களில் எரிகின்ற தீபங்களைப் பார்த்து அஸ்லான் மெதுவாக அவளது துப்பட்டாவை எடுத்து ஓரமாக வைத்தான். கின்சா, ஐ நீட் யூ. அவளது உதடுகளில் முத்தமிட்டு அவளை தனது கட்டுப்பாட்டில் எடுத்தான். கின்சா அவனது ஷர்ட்டை தனது முத்தியால் பிடித்து அவன் தீவிரமான தொட்டுகளை அனுபவித்தாள். இந்த இதயத்தின் காதல் நீதான், என் வாழ்வின் விருப்பம் நீதான், இதயத்திலிருந்து எப்போதும் விலகாதே, என் காதலின் வேட்கை நீதான். அஸ்லான் எல்லாவற்றையும் மறந்து தனது வாழ்க்கையை கின்சாவுடன் வாழ முடிவு செய்துவிட்டான்.